ஹாய் அஸ்வினி. ஹலோ மேம், ஹவ் யூ? எப்படி இருக்கீங்க? ஆமா, நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்றதுக்கு பெரிய சவாலா இருக்கு. நல்லா இருக்கு. கேக்குதா சார்? Finally, இந்த பக்கம் you actually saving us. Okay. மேம், என்னால ஜாயின் பண்ண முடியலன்னு வருத்தமா இருக்கு. ஒர்க்ல இருக்கேன். அப்படியா? ஓகே ஓகே. You can just நீங்க வந்து ஆஃப்ல அஸ்வினி, you can just keep your video off. நாங்க will continue. ஓகே, ஓகே பாய் மேம், பாய். பாய். I don't know how this happened. இன்னைக்கு தான் நிறைய பேர் ஆர்வமா கொஸ்டின் வர கேட்டிருந்தாங்க. But okay, fine. I think people can still watch us or hear us. Yeah, people are listening. Yes, ma'am. So to continue with our reimagine activism. நான் பேசுறது கேக்குதா? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுதா? நெட்வொர்க் ஓவரா இருக்கா? இப்போ I don't check again. இப்போ நான் பேசுறதுக்கு எப்படி இருக்கு? பெட்டரா? பெட்டர். ஓகே, ஃபைன். ஸோ சரி, மூலியமா நம்ம ஆன்டி காஸ்ட வந்து அப்ரோச் பண்ணுங்கிறத இவ்வளவு நேரம் ரொம்ப டீடைல்டா பேசணும். நீங்க சொன்னீங்க. அண்ட் இந்த எஜுகேஷன் வழியா போறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரிவென்டிவா நம்ம செய்ய வேண்டிய விஷயம். எந்த பாயிண்ட்ல நீங்க சொன்னீங்க லைக் நீங்க வந்து இது சைக்காலஜிக்கல் லென்ஸ்ல அணுகிறதுக்கு நீங்களும் கோர்சஸ் போகணும்னு ட்ரை பண்ணிருக்கீங்க. சோ அத பத்தி இன்ஃபேக்ட் நீங்க இன்னும் கட்டுரைகளும் எழுதுறதா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கீங்க. சோ இப்ப இந்த விஷயத்துல நம்ம ஆன்டி காஸ்ட் எஜுகேஷனல் ஆக்டிவிட்டிஸ்ல மென்டல் ஹெல்த்தை இன்டெகிரேட் பண்ணணும்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்ச பாயிண்ட் எது? இப்போ உங்களோட ஜேர்னலிஸ்ட் நீங்க டைரக்டான நிறைய இன்டென்ஸான எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாம் நீங்க ஈடுபட்டிருப்பீங்க. லைக் பீப்புள் கூட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ராவா நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? நிறைய விஷயங்கள். சோ கண்டிப்பா. சோ உங்களோட ஜேர்னலிஸ்ட் அனுபவத்துல இருந்து எப்போ உங்களுக்கு தோணுச்சு இந்த ஆஸ்பெக்ட்ல இத இன்டெகிரேட் பண்ணணும், இல்ல இதை இப்படியா அணுக ஆரம்பிக்கணும் அப்படின்னு? அப்கோர்ஸ் நான் வந்து ஆக்சுவலி தொடர்ச்சியா இந்த காஸ்ட் அட்ராசிட்டிஸ், அப்புறம் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் டெத்ஸ், இந்த மாதிரி. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. சோ இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா ரிப்போர்ட், பர்சனலா சொல்லணும் அப்படின்னா தொடர்ச்சியா நான் வந்து நிறைய சாவுகள் பார்த்திருக்கிறத நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். மார்ச்சுவரி டு மார்ச்சுவரி அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் ஒரு பீரியட்ல இருந்திருக்கு. ஸோ அது நம்மளோட மென்டல் ஹெல்த்ல அப்கோர்ஸ் நாம வந்து இந்த மக்களுக்காக இந்த விஷயத்த நம்ம எழுதிடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட நம்ம போவோம். அது ஒண்ணுதான் நம்மள டிரைவ் பண்ணும்ல, இது எப்படியாவது எழுதிடணும், இது எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்ற ஒரு அந்த முனைப்பு மட்டும்தான் நம்மள முன்னாடி தள்ளும் வருது. சோ நம்ம அதை நோக்கி ஓடிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கு என்ன கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆயிடும். நம்ம அதுக்கு எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதை ரியலைஸ் பண்றதுக்கே. நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட நேச்சரா அது இருக்காது. பட் நம்ம வேற ஒரு பர்சனாலிட்டியா சேஞ்ச் ஆயிருப்போம். நான் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில அப்படின்னா நான் என்ன சொல்றது, டக்குன்னுலாம் ஒருத்தர் மேல கோபப்படுற பழக்கம் எனக்கு இருந்தது இல்லை எப்பவுமே. ஆனா ஒரு பாயிண்ட்ல நான் ரியலைஸ் பண்ணி சுத்தி எல்லாரையும் நான் ரொம்ப திட்டிட்டு இருக்கேன். ரொம்ப கோவம், என்ன சொல்றது, நமக்கு உள்ளுக்குள்ள இப்ப சமீபத்துல கூட நான் அதை பத்தி எழுதியிருந்தேன். நமக்கு ஒரு கோபம், ஒரு சமூகத்துக்கு மேல ஒரு கோபம் நமக்கு உள்ள வச்சிட்டு இருக்கோம்ல, அது வந்து நம்மளை விட்டு தனியா தான் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் அப்படி இல்ல, அது நமக்குள்ள இருந்து வர இமோஷன் தான். அது ஒரு கட்டத்துல நம்மளே வந்து பாய்சனா, நமக்கே ஒரு பாய்சனா மாறிடுது அப்படின்றது வந்து புரிஞ்சிருச்சு. ரொம்ப அது ரியலைஸ் பண்ண டைம்ல எனக்கு ரொம்ப ஆங்கர் இஷ்யூஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அது ஒரு பக்கம். அதே சமயத்துல
பேரலா இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம பார்த்த விஷயத்தையே பார்த்துட்டே இருக்கோம். இப்போ ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் எழுதும்போது நம்ம என்ன நினைச்சு, எனி ஃபீல்டு, நீங்க எனி ஒரு ஆக்டிவிஸ்டா இருக்கலாம். ஒரு விஷயத்துக்கு நீங்க உங்களோட 100% கொடுத்து நம்ம வேலை செய்யும் போது நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்னா, ஒரு காலப்போக்குல வந்து இது கொஞ்சமாவது இது மாறும், கொஞ்சமாவது இது சரியாகும் அப்படின்றதுதான் நமக்கு நம்பிக்கை இல்லையா? கொஞ்சம் 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 மாற்றம் வந்தா கூட ஓகே, இதுக்காக நம்ம நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், இதுக்காக நம்ம நிறைய விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நம்ம இதை நோக்கி ஓடி இருக்கோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. அந்த பாயிண்ட் வந்து எனக்கு என்ன சொல்றது, அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைங்கிறது ஒரு ரியலைசேஷன் அது. சோ அது ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனா மாறுது. நாம ஒரு எதிர்பார்ப்போட சில விஷயங்கள், அதுவும் என்னன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 20 இயர்ஸ்ங்கிறது ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் தான். நம்ம என்ன சொல்றது, ஒரு ஜெனரேஷன் போகணும்லாம் இல்ல. ஒரு 20 இயர்ஸ்ங்கிறது வந்து ஒரு கல்வி ரீதியா, பொருளாதார ரீதியா, இல்ல இந்த மனித உரிமைகள் சார்ந்து ஒரு முன்னேறின காலகட்டத்துல நம்ம இருக்கோம்ல. அட்லீஸ்ட் அந்த ஒரு சட்டங்கள் நமக்கு இருக்கு, அத ஒரு ஆயுதமா நம்ம வச்சு இவ்ளோ உக்கிரமான இந்த கொடுமைகள் வந்து நடக்காம தடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுல. அந்த நம்பிக்கை ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு உடைஞ்சப்போ ரொம்ப ரொம்ப அது வேற ஒரு மாதிரியான பாதிப்பா எனக்கு இருந்தது. சோ இந்த இந்த ஒரு மாதிரி நம்ம அடக்கி வைக்கிற அந்த கோபம் பிளஸ் கண்டினியூஸா நமக்கு வேலை செஞ்சு அதுல ஒரு மாற்றமும் வராத அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், இதெல்லாம் தான் ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன இந்த மென்டல் ஹெல்த் அண்ட் இந்த காஸ்ட் சிஸ்டம் இதை நோக்கி ஒரு தேடல்ல தள்ளிச்சு. அது வரைக்கும் நான் ஒண்ணு பெருசா அதை பத்தி நிஜமாவே நான் யோசிச்சது இல்ல. அப்புறம் நமக்கு என்ன சொல்றது, ஒரு எனர்ஜி இருக்கும்ல ஆரம்ப கட்டத்துல. சோ அதனால இதெல்லாம் யோசிக்கிறதுக்கான ஒரு இதுவே சூழலே வரல. பட் காலப்போக்குல அது வந்தப்போ நான் வந்து இத ரியலைஸ் பண்ணேன். வந்து ஓகே, இதுக்கு என்ன வழி அப்படின்னு தேடினப்பதான் இந்த சைக்காலஜி பத்தி எல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி, அப்புறம் நான் என்ன எப்படி சேவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, சைக்காலஜி படிக்க ட்ரை பண்ணி கடைசியில நான் அந்த லாக்டவுன் டைம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு நிமிஷம், புக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் புத்திசம் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் வாசிச்சேன். அப்புறம் சைக்காலஜி ரிலேட்டடான புக்ஸ் நிறைய தேடும் போது என்னாச்சு அப்படின்னா, மெடிடேஷன் பத்தின சயின்ஸ் ஆஃப் த மெடிடேஷன் ஒரு புக் வந்து எனக்கு கிடைச்சது. ரிச்சர்ட் டேவிட்சன் அப்படின்ற ஒருத்தர் வந்து, அது 2 பேரு, ஆமா 2 பேர், உங்களுக்கு நான் பேர் சொல்றேன். 2 பேர் சேர்ந்து அந்த புக்கை வந்து ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல வந்து அந்த புக்கை வந்து எழுதியிருந்தாங்க, சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன். அது படிக்கும் போதுதான் எனக்கு நிறைய தடவை வந்து என்ன விபாசனா போக சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சோ ஒரு ரெஃபரன்ஸ், அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அது எப்படி இந்த பிரெயின், ஐ மீன் அந்த வயரிங் ரீவயரிங் எல்லாம் சொல்றாங்களே, இது நியூராலஜில. சோ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளோட இந்த நெகட்டிவிட்டிஸ்ல எப்படி அது மைண்ட் பியூரிபிகேஷன்ல இல்ல ஒரு பாசிட்டிவிட்டி எப்படி கொடுக்குது, இந்த நெகட்டிவிட்டிஸ் எப்படி வெளியில போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு 62,000 hours மெடிடேட் பண்ண ஒரு மாங்கை வச்சு ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க அவங்க. சோ எனக்கு 62,000 hours, அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த அந்த அப்புறம் ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஆப்வியஸா ரிசர்ச்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்டடி ரிப்போர்ட்ஸ்லாம் அதுல இருந்ததை பார்த்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பாசிட்டிவா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு 10 day விபாசனா போயிட்டு வந்தப்போ நம்மளோட என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேருக்கு போகும்போது அது இந்த ரொம்ப ரிவர்ஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்வர்ஸா இருக்கும். ரொம்ப சில சமயம் ரொம்ப பாதிப்பு, நமக்குள்ள இருக்க நெகட்டிவிட்டிஸ வந்து இன்னும் கொஞ்சம் கிளறி விடுறதுனால நிறைய பேர் பயந்துகிட்டு போக மாட்டாங்க. ஆனா அங்க சொல்லி தரும் போதே நமக்கு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு டீப் சர்ஜிக்கல் ஆபரேஷன், உங்க மைண்ட்ல நீங்களே பண்ணிக்கிற ஒரு சர்ஜிக்கல் ஆபரேஷன் தான்.
சோ அதனால அது லேயர் லேயரா நீங்க எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நம்மளோட சமூகத்துல வந்து எந்த தனி நபரை எடுத்துக்கிட்டாலும் நம்ம குழந்தை பருவத்துல இருந்து பல வகையான ஒடுக்குமுறைகளை, பல வகையான அபியூஸ், எல்லாத்தையுமே சுரண்டல்கள் எல்லாத்தையும் வந்து குறிப்பா கண்டிப்பா. பெண்கள் குறிப்பா வந்து மார்ஜினலைஸ்டு பெண்கள்னு வரும்போது அடுக்கடுக்கா நமக்கு வந்து நம்ம வந்து டிஸ்கிரிமினேஷன்ஸையும் அவமானங்களையும் ஒடுக்குமுறைகளையும் வயலன்ஸையும் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணி வர்றோம் அப்படின்னும் போது அது எனக்கு நிஜமாவே ரொம்ப அது நிறைய கிளறிடுச்சு அது. பட் ஆனா எனக்கு இதை விட்டுறணும்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நானும் நினைச்சேன், ஐயோ இது ஏதோ ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு ஒரு சீனியர் பிராக்டிஷனர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு வந்து அப்ப உங்களுக்குள்ள அது ஏதோ வேலை செய்யுது இல்ல, உங்களுக்கு வந்து அது அது இன்டென்ஸ், அது இன்னும் என்ன சொல்றது, உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை வந்து அதிகப்படுத்துது, இல்ல உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகள் அது இன்னும் அதிகப்படுத்துது அப்படின்னா ஏதோ ஒரு வேலையை அது செஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப உங்களுக்கு சொல்யூஷன் அங்கதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ அதனால என்னன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு நான் வந்து மனசை தயார்படுத்திட்டு திருப்பி டெய்லி பிராக்டிஸ்க்கு வந்து நான் போயிட்டேன். இந்த பீரியட்ல என்னாச்சு அப்படின்னா நிறைய தியரிட்டிக்கலா, ஏன்னா அதை நான் கண்டினியூ பண்றதுக்கு எனக்கு தியரிட்டிக்கலா நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டதுனால நான் நிறைய இந்த மெடிடேஷன் ரிலேட்டடாகவும் புத்திசம் ரிலேட்டடாகவும் விபாசனா ரிலேட்டடாகவும் பண்ணப்பட்ட ஆய்வுகள், இது சம்பந்தமான வந்த புக்ஸ் எல்லாத்தையுமே இந்த லாக்டவுன் பீரியட் முழுக்க எனக்கு அதுதான் வந்து வேலையாவே இருந்தது. பிளஸ் நான் என்னால இந்த சைக்காலஜி, வெஸ்டர்ன் சைக்காலஜி அந்த பிஜி கோர்ஸ் பண்ண முடியல. பட் அப்போ இது மைண்ட்ல இம்பாக்ட ஏற்படுத்துதுன்னு வந்து பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாமே சொல்றாங்க. அப்போ வந்து புத்தா வந்து மைண்ட் பியூரிபிகேஷன் பத்தி தான் பேசியிருக்காரு அப்படின்னா இது ரிலேட்டடா ஏதாவது கோர்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் சும்மா தேடிட்டு இருக்கும் போதுதான் மும்பைல வந்து கேஜே சோமையா யூனிவர்சிட்டின்னு ஒன்னுல வந்து அதோட தர்மா ஸ்டடிஸ் டிபார்ட்மெண்ட்ல புத்திஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருந்தது. அந்த டைட்டிலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த அந்த கோர்ஸோட அது டிப்ளமா கோர்ஸ் தான் அது. ஸோ வந்து சரி ஓகே போட்டுடலான்னு சொல்லி லாக்டவுன்ல அந்த ஒரு வருஷம் அந்த கோர்ஸை படிச்சேன் நான், புத்திஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் மைண்ட். அது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்தது. அது வந்து ஹையர் டீச்சிங்ஸ், இந்த புத்திசம்ல வந்து அபிதம்மா வந்து ஹையர் டீச்சிங்ஸா பார்க்கப்படுது. அது வந்து இப்ப வந்து நம்ம வந்து ஃபார் ஸ்கூல் பிள்ளைங்க இல்ல யூஜி பிஜி படிச்சவங்களுக்கு மாதிரி கிடையாது, கொஞ்சம் ஹையர் லெவல். ஆமா, நீங்க வந்து பேசிக்ஸ் எல்லாம் புத்திசம்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நீங்க அபிதம்மா படிக்கணும், அப்படிதான் இருக்கும். அது பாத் பியூரிபிகேஷன் சொல்லுவாங்க அத. சோ அது வந்து அதுல முழுக்க முழுக்க வந்து மைண்ட் பத்தி தான் புத்தர் பேசியிருக்காரு. சோ சைக்கலாஜிக்கலா மைண்ட வந்து லேயர் லேயரா நம்ம வந்து இன்னும் வெஸ்டர்ன் சயின்ஸ்லாம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப காலம் ஆகும். சோ மைண்ட பிரிச்சு பிரிச்சு எப்படி வந்து நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல வந்து மென்டல் ஃபார்மேஷன்ஸ் என்ன, கான்சியஸ்னஸ்னா என்ன, நம்ம இந்த கான்சியஸ்னஸ்லாம் வெஸ்டர்ன் சயின்ஸ் யூஸ் பண்றாங்க. பட் அது அப்ப 2500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் யூஸ் பண்ணி முன்னாடியே இதுல வந்து வந்து அபிதமால வந்து அதெல்லாம் பேசியிருக்காரு. அப்புறம் நிறைய இன்னைக்கு இருக்க மாடர்ன் சயின்ஸ் வந்து எது வரைக்கும் போயிருக்கோ அதை தாண்டி அவர் பேசியிருக்காரு. குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிசம், ஆட்டம்ஸ் வந்து எப்படி எனர்ஜியா இருக்கு, பார்ட்டிகிளா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு, ஏன்னா நம்ம வந்து அந்த சயின்டிபிக் டெம்பர் தானே நமக்கு நம்மள இருக்கும். சோ அந்த மாதிரி அதுல வந்து முழுக்க முழுக்க சயின்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து எனக்கு ரொம்ப கன்வின்சிங். அது ஆக்சுவலி நான் என்ன எப்படி மீட்டுக்கிட்டேன் அப்படின்னா விபாசனா மூலமா தான் நான் என்ன மீட்டுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். நான் எதெல்லாம் என்னோட என்ன சொல்றது, ஒரு கட்டத்துல ஒரு நம்பிக்கை இழந்திருப்போம், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்ததுன்னு சொன்னேன். எனக்கு நிறைய கோவம் வர ஆரம்பிச்சிச்சு, சக மனிதர்களை தொலைக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஒரு பாயிண்ட்ல சுத்தி பார்த்தா நம்மளை சுத்தி யாருமே இல்லாத மாதிரி எல்லாம் ஒரு சூழல் உருவாயிரும். பட் அதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ண முடிஞ்சது இந்த மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து அது எப்படி உங்களை மாத்தும் அப்படின்னா நம்மள எல்லாத்துலயும் டிட்டாச்சா வச்சு பார்க்க சொல்லும். அப்கோர்ஸ் நம்ம வேலை செய்யற வேலையா செஞ்சுட்டு இருப்போம், பட் நீங்க வேற அது வேற அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் வந்து உங்களையும் அறியாமலே ஒரு மைல்டு ஒரு அவேர்னஸ். என்னன்னா நம்ம வந்து எப்படி நினைச்சுக்குவோம்னா ஒரு சாவு நடந்ததுன்னா அது என்னோட சாவுன்னு நினைப்போம். நம்ம ஒரு அப்படிதான் நம்ம மைண்ட் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கும். கரெக்ட். ஆமா. ஒரு தயவு செஞ்சு உங்களுக்கு தேவையான பிரேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா
நம்ம நிறைய விஷயம் பேசுறோம். நீங்க தாராளமா நீங்க எக்ஸ்கியூஸே கேட்க வேண்டாம். நீங்க குடிக்கணும்னு தோணும் போது தண்ணி குடிச்சுக்கோங்க. அது வந்து சோ அந்த அந்த ஒரு சின்ன இது இருக்குல்ல, அந்த லேயரை வந்து அது நமக்கு கொடுத்துரும். அதனால நம்ம கொஞ்சம் விலகி இருந்து பாக்குறதுனால நம்மளோட என்ன சொல்றது, இப்ப விபாசனா எல்லாம் போயிட்டா நிறைய பேர் நினைப்பாங்க இவங்க அப்படியே ஏதோ மாங்கா போயிருவாங்க போல, மெடிடேஷன் எல்லாம் பண்றாங்க, இந்த சமூகத்துல இருந்து ரொம்ப விலக்கி போயிருவாங்க போல இந்த மெடிடேஷன் எல்லாம் கத்துக்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படி அது உண்மை இல்லை. ஆக்சுவலி நம்மள நல்லா ஒரு ரொம்ப பாசிட்டிவா மைண்ட வச்சுக்கிட்டு இவ்வளோ நெகட்டிவிட்டி சுத்தி சுத்தி நம்மளை போட்டு அடிக்கும் போதும் ஒரு 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 நம்பிக்கையோட நம்மளால இது வரைக்கும் செஞ்சிருக்கோம்ல, அதையே நம்மளால நல்லாவே செய்ய முடியும் அப்படிங்கறதுதான் என்னோட லேர்னிங் இந்த விஷயத்துல. அதை தான் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். இது எனக்கு மட்டும் இல்ல, நான் பர்சனலா என் கூட வந்து நிறைய பேரை நான் பாக்குறேன். நிறைய பேருக்கு வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் நிறைய டிராமா இருக்கு, சமூக ரீதியாவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து என்னது, நான் வந்து தியரிட்டிக்கலா உன்னை படிச்சுட்டு எல்லாம் நான் சொல்லல, சஜஸ்ட் பண்ணல. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன், இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து வெஸ்டர்ன் சயின்ஸ் தான் நம்ம நம்புறோம். ஸோ வெஸ்டர்ன் சயின்ஸ்ல வந்து நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து சைக்கியாட்ரிஸ்ட் வந்து ஈவன் பெங்களூர்ல இருக்கிற அந்த நிமான்ஸ் அதுல எல்லாம் வந்து இந்த மெடிடேஷன் டெக்னிக்கை தான் வந்து, ஏன்னா நம்ம மெடிசன்ல ரிலே ஆக முடியல. இப்போ இந்த விபாசனா இத வந்து வெஸ்டர்ன் சயின்ஸ் வந்து பிரெத் ஒர்க்குங்கிற சொல்றாங்க. ஆமா, லைக் ஜஸ்ட் இப்போ நிறைய விஷயத்த வந்து டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ்ல அவங்க இப்போ ரீஇன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த வந்து எல்லாரையும் பிராக்டிஸ் பண்ணணும்னு அறிவுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் லைக் புத்தர். ஆமா ஆமா. சோ அதுதான் இப்ப அதுதான் வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட்ல அதை பார்த்ததுனால நிறைய பேரு ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கிறாங்க, டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க, ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கு, நிறைய பேர் சுத்தி சுத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்சோம்னியா இருக்கு, அவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்றாங்க. குறிப்பா ஏதாவது இந்த மாதிரி பெருசா அநீதிகள் நடக்கும்போது உண்மையிலேயே அது ஏற்கனவே நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதுல இதுவும் சேர்ந்து போட்டு அழைத்தது இல்லை. சோ அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும், நாமளே ஒரு மீட் எடுத்துக்கிறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கறது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது. அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வந்து நிஜமாவே சஜஸ்ட் பண்றேன், இன்னும் பண்ணுவேன் அப்படின்றது. உங்களுக்கு அது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்களும் போயிட்டு வந்திருக்கீங்கல்ல. ஆமா ஆமா கண்டிப்பா. இப்போ நம்மள சுத்தி எந்தெந்த டூல்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு சப்போர்ட்டா எடுத்துக்கணுங்கிறத நான் நினைப்பேன். அதுல விபாசனா வந்து ஒரு உண்மையிலே ஒரு நல்ல டூல். இப்போ நமக்கு நம்ம சுத்தி என்னென்ன மென்டல் ஹெல்த் வைஸா சப்போர்ட் சிஸ்டம் எடுத்துக்கணுமோ அத எடுத்துக்க தயாரா இருக்கணும். அந்த தயாரா இருக்கிற மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும். அது வந்து விபாசனா. ஆமா, இது வந்து டெக்னிக்னு தான் புத்தர் எல்லா இடத்துலயும் சொல்ற. இது வந்து டெக்னிக் தான். உங்களுக்கு வந்து நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நுட்பத்தை வந்து நமக்கு கத்து கொடுக்கறது. இப்போ நீங்க வந்து வெறுமனே நம்ம இப்போ ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம், கவுன்சிலிங் கொடுக்கும்போது உங்களுக்கு அது மைண்ட் லெவல்ல என்னன்னா ரொம்ப தற்காலிகமா ஒரு வேலை செய்யும். ஓகே, இதை எப்படி புரிஞ்சுக்கோங்க, இப்படி பாருங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது ரொம்ப டெம்பரரியா ஒரு சொல்யூஷன் சொல்லுது. பட் நமக்கு விளையிற அடிகள் வந்து ரொம்ப பெருசா விழுகும் போது இந்த என்ன சொல்றது, இந்த வாய்மொழி கவுன்சிலிங்ஸ் எதுவும் வந்து அந்த நேரத்துல நமக்கு நிக்கிறது இல்ல. சோ இந்த டெக்னிக்ஸ் வந்து நாட் ஒன்லி நான் வந்து இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லல, நாங்க நிறைய நான் வந்து போதி முரசுன்னு ஒரு புத்திசம் மேகசின் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். அந்த மேகசின்ல நாங்க வந்து இதை தொடர்ச்சியா ஈவன் இது ஒரு நான் செக்டேரியன், இத நீங்க விபாசனா சென்டர்ல சொல்லி கொடுக்கும் போதே இது நான் செக்டேரியன் சொல்லிதான் சொல்லி கொடுப்பாங்க. இது எந்த ரிலீஜனும் சார்ந்தது இல்ல. இது வந்து பள்ளி குழந்தைகள், குறிப்பா குழந்தை பருவத்துல வந்து இது வந்து ஒரு அந்த மனதை அமைதிப்படுத்துகிற வேலையை செய்யுது அப்படிங்கிறது. பட் இன்னைக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த சமூக ரீதியான அழுத்தங்கள், அவங்க எப்படி வளர்க்கப்படுறாங்கன்னா நம்ம பாக்குறோம்ல. அப்போ நான் வந்து இந்த ஒரு புக் ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த சோசியோ சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு புக் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சொல்றேன் உங்ககிட்ட. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டடி, அதுக்கான மெட்டீரியல்ஸ், இந்த ஸ்டடி எல்லாம் பண்ணும்போது சில ஸ்கூல்ஸுக்கும் நான் விசிட் பண்ணிருக்கேன், முன்னாடியும் பண்ணிருக்கேன், இது ரிலேட்டடாவும் பண்ணும்போது குறிப்பா
கிராமப்புறங்கள்ல என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, நம்ம இப்போ இந்த பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ்னு சொல்லி நீங்க ஒரு 10-12 இந்த சைக்காலஜில வந்து ஒரு 10-12 வகைமை இருக்கு. ஆமா. அப்ப அந்த பர்சனாலிட்டி டிசார்டர்ல ஒரு குறிப்பா இப்ப நார்சிசிசம்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த அந்த பண்பு இருக்குல்ல, அதை நீங்க டிஃபைன் பண்ணுங்களேன். நார்சிசிசம்னா என்னன்னு சொல்லுங்க. அது வந்து தன்னை அதாவது நான் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிற ஒண்ணு எல்லா இடத்துலயும் அவங்கள சுப்பீரியராவும் தனக்கான விஷயத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்க நினைக்கிறது, அவங்களுக்கு ஏத்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து மேனிபுலேட் பண்றது, அந்த மெயினா சுப்பீரியரான ஒரு மனோபாவம். அது ரொம்பவே மத்தவங்க ஹார்ம் பண்ற லெவலுக்கு அது போகும்போது அது அப்போ இது வந்து ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பர்சனாலிட்டி டிசார்டர் வந்து இங்க பள்ளி குழந்தைகள்கிட்ட பார்க்க முடியும். இந்த சாதி அமைப்புல வந்து இந்த குறிப்பா இந்த ஆதிக்க சாதியில இருந்து வர்ற பின்னணியில இருந்து வர்ற குழந்தைகள் காரணமே இல்லாம அந்த சுப்பீரியாரிட்டி மனநிலையில இருக்காங்க. நான் பெரியவன், உன்னை விட நான் பெரியவன். அதுக்கு வந்து 2 பேரும் ஒரே மாதிரி ஓட்டு வீட்டுலதான் இருப்பாங்க, ஒரே மாதிரி சாப்பாட்டை தான் சாப்பிடுவாங்க, ஒரே மாதிரி கோயிலுக்கு போவாங்க. அவங்களோட அந்த கல்ச்சுரல் ஸ்பேஸ்ங்கிறது ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அவன் ஒரு பக்கம் இருக்கிறவன் நினைச்சுக்குவான் நான் வந்து உன்னை விட பெரிய ஆளு அப்படிங்கிறது. சோ இது வந்து ஒரு சமூக ரீதியா ஒரு உண்டாக்கப்படுற ஒரு டிசார்டர் ஆக்சுவலி. இப்ப இந்த நார்சிசிஸ்டிக் பண்பு குழந்தைகள்கிட்ட இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு வகுப்புல வந்து 20 பசங்க இருக்காங்கன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டா, கண்டிப்பா ஒரு 5-6 பசங்க கிட்ட ரொம்ப இன்டென்ஸா இருக்கும் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி நீங்க வந்து இப்ப இந்த கான்டாக்ட் டிசார்டர்ல வந்து ரொம்ப ஒரு அக்ரெஷன் இருக்கு, ரொம்ப கண்மூடித்தனமான ஒரு கோபம் ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து சாதியா இருக்கு அப்படின்றது. சோ இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா வேணா. அப்புறம் வந்து பொருட்களை உடைக்கிறது, ஒருத்தரோட பொருள். இப்ப ஒரு குழந்தை ஒரு ஒரு எஸ்சி பையனோட ஒரு பொருளை ஒரு நோட்டை கிழிச்சு போடுறதோ, இல்ல அவனோட பென்சில உடைச்சு, ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் பார்த்தா, ஆனா அந்த டிஸ்ட்ரக்டிவ் மனநிலை இருக்குல்ல, அது எல்லாமே அங்க இருக்கு ஆக்சுவலி. ஒரு 20 பேர்ல ஒரு 5 பேருக்கு ரொம்ப இன்டென்ஸா இருக்கு அப்படின்னா, இப்ப நான் என்ன அது கம்ப்ளீட்டா வந்து அது ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ தான், மென்டல் ஹெல்த் சார்ந்த விஷயம் தான். அது வந்து இது சமூகத்தினால வர்றது அப்படிங்கிற அத வந்து அதான் இப்போ வந்து சோசியல் ஜஸ்டிஸ் ஓரியன்டட் மென்டல் ஹெல்த் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவும் தனிப்பட்ட இதுல நிகழ்ந்துறது இல்ல, அதுக்கு பின்னாடி நிறைய சோசியல் கான்டெக்ட் இருக்கு. அது நம்ம இந்தியாலன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா காஸ்ட் கான்டெக்ட் இருக்குதுங்கிறது இப்பதான் அதை நோக்கின ஒரு டாக் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்ப மில்லர் பண்ற மாதிரி இன்னும் சில இடங்கள்ல இந்தியால லைட்டா இப்பதான் அதுக்கான ஒரு கோர்சஸோ இதோ டெவலப் ஆயிட்டு நீங்க சொல்ற பாயிண்ட். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல்ஸ்ல வந்து நம்ம நிறைய அவ்வளவு சைக்காலஜிஸ்ட் வந்து உண்மையிலேயே தேவைப்படுறாங்க. ஏதாவது ஒரு இந்த மாதிரியான டெக்னிக் ஒண்ணு தேவைப்படுது. இந்த மைண்ட்ல இருக்க நெகட்டிவிட்டிஸ் இல்ல இந்த ராங் பிலீஃப் சிஸ்டம் வந்து சரி பண்றதுக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணு தேவைப்படுது. சோ இப்போ இதுதான் வந்து நான் பார்த்தது. நான் மதுரையில ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தப்போ லிட்டரலா வந்து டீச்சர்ஸே வந்து அவங்க இதை நான் நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணிருக்கேன். அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அந்த டீச்சர்ஸோட சமூக பின்னணியை கண்டுபிடிச்சு கூட அந்த மாதிரி ஒரு அவங்களே மரியாதை இல்லாம பேசுற ஒரு போக்கு கூட நீங்க இன்னும் தென் மாவட்டங்கள்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா நிறைய மோசமா இருக்கு உண்மையிலேயே. சோ இத பத்தின புரிதல் வந்து டீச்சர்ஸ்க்கு கிடையாது. டீச்சர்ஸ் வந்து இது எங்க இருந்து வருது, இவங்களோட அந்த இந்த பிஹேவியர் டிசார்டர் வந்து எங்க இருந்து வருது அப்படிங்கிற ஒரு புரிதலோ இதோட தீவிரத்தன்மையோ வந்து அவங்களுக்கு புரியறது இல்ல. அத பத்தின ஒரு எஜுகேஷன் அவங்களுக்குமே கிடையாது. சோ இதெல்லாம் வந்து இங்க யாருமே வந்து ஆராய்ச்சி பண்றது இல்ல, யாருமே பேசுறது இல்ல. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் நம்ம சொல்லணும். சோ அது இது யாருமே அன்டச்டா இருக்குது அப்படிங்கறது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. சோ நம்ம அங்கதான் வேலை செய்யணும் அப்படின்றது, அத பத்தின ஒரு அட்லீஸ்ட் என்னால முடிஞ்சது ஒரு ரைட்டரா நான் வந்து அதை பத்தி எழுதவாது முடியும் அப்படிங்கறது. அப்புறம் நான் இப்போ எல்லா இடங்களையும் இத பத்தி சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம ஸ்கூல்ஸ்ல பண்ண தொடங்கணும் அப்படிங்கறதையும் நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். அதுதான்.
நிச்சயமா மேம். கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு மாடல்ல கிரியேட் பண்ணணும். இத பத்தின நீங்க அந்த சொன்ன மாதிரி அந்த நியூ ஸ்கூல் கான்செப்ட் மாதிரி. ஏன்னா டீச்சர்ஸுக்குமே அவங்க இந்த மாதிரி விஷயத்த டேக்கிள் பண்றது, ஏன்னா டீச்சர்ஸுமே ஹார்ம்ஸ பர்பெட்ரேட் பண்றாங்க, ஹார்ம ப்ரொடியூஸ் பண்றாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒருவேளை அவங்க ஒரு நல்ல மைண்ட் செட்ல இருந்தாலுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதை எப்படி அவங்களுக்கு ஹேண்டில் பண்றது? இப்போ இஃப் அட் ஆல் அவங்க இப்படி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இப்படி ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்கும் போது அந்த இடத்துல டீச்சர் அவங்களை எப்படி அணுகிறதுங்கிறதுமே ஒரு பெரிய கேப்பா இப்ப தான் நீங்க இருக்கு. தென் மாவட்டங்கள்ல பள்ளி மாணவர்களை நம்ம அந்த மாணவர்கள் வந்து கண்டிப்பா அந்த குரு பூஜைக்கு போறவங்களா இருக்காங்க. பள்ளி மாணவர்கள் அவங்க என்னன்னா அந்த குரு பூஜை பிஹேவியர்னு ஒண்ணு இருக்கும். அந்த பிஹேவியர் ரொம்ப ரொம்ப அக்ரெஷன் இருக்கும். அந்த நீங்க அவங்க அந்த பேரடியா போகும்போது பாத்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் சில வில்லேஜஸ்லயும் நான் போய் பார்த்தேன், வெறும் ஸ்கூல்ஸ் மட்டும் இல்ல, சில வில்லேஜஸ்ல பாக்கும்போது அந்த கல்ச்சுரல் விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ ஒரு ஒரு 6வது படிக்கிற பையன் மாடு பிடிக்கணும்னு சுத்துவான், ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு இந்த ஃபங்க் எல்லாம் வச்சுட்டு. 6வது படிக்கிற பையன் வந்து தன்னை விட வயசுல பெரிய பசங்களோட சேர்ந்து அந்த என்னன்னா அந்த இதுக்கு தயாராகிறது. அவங்க தன்னோட கம்யூனிட்டிக்குள்ள அந்த சாதிய காப்பாத்துற பண்பாடு, அந்த இடத்துக்கு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு வந்து இந்த அடலசன்ட் ஏஜ் பசங்க கிட்ட நிறைய, நம்ம அடலசன்ட் கூட கிடையாது, ப்ரீ அடலசன்ஸ்லயே அவங்களுக்கு அது, ஆமா, ப்ரீ அடலசன்ஸ்லயே அவங்க அதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனா இந்த விஷயங்களை வந்து நாம அட்ரஸ் பண்றது இல்ல அப்படிங்கறது உண்மை. அதனால இங்க இருந்து உற்பத்தி நடந்துகிட்டே இருக்கு. அவங்களே வந்து நாளை பின்ன வந்து குற்றவாளிகளா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகரிச்சிருக்கு. இப்ப அந்த தென் மாவட்டங்கள்ல நடந்த பல இது வன்கொடுமைகள் இல்ல தலித் படுகொலைகள் நினைக்கிறேன், லேட்டஸ்டா ஒரு ரிப்போர்ட் வந்தது. 60 மாணவர்கள் 60 வந்து சிறார் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி 360 பேர்ல வந்து 60 பேர் சிறார் குற்றவாளிகள் சொல்லி. அப்புறம் நீங்க அங்க ஒரு பொதுவா ஒரு பண்பை பார்க்க முடியும், இந்த சாதிக்காக ஒரு குற்றத்துல ஈடுபடுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கௌரவமா பார்க்கப்படுது குடும்பங்கள்ல. குடும்பங்களாலேயே வந்து அது ரொம்ப இல்ல, நாம வந்து இங்க இருந்து ஒண்ணு பாக்குறோம்ல, அந்த மாதிரியே அங்க கிடையாது உண்மையிலேயே. அது ரொம்ப இன்டென்ஸா இருக்கு கிராமப்புறங்கள்ல, இன்டென்ஸ்னா டு த கோர். அது அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இன்னும் வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஜாதிக்காக ஒரு கிரைம் பண்ணிட்டு வர்ற பையனை லவ் பண்றதுக்கு நிறைய பொண்ணுங்க அந்த கம்யூனிட்டில தயாரா இருக்காங்க. அத வந்து ஒரு அது என்னமோ சொல்லுவாங்களே, அந்த மஸ்குலினிட்டியை வந்து ப்ரூவ் பண்ற ஒரு விஷயமா வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணப்படுது. ஆமா, சாதிக்காக நீ ஒண்ணு பண்ணிட்டு வந்திருக்கேல, அப்போ அதுக்கு அந்த பசங்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகம் இருக்கிறதுனால அந்த யங் ஏஜ்லயே அவங்க வந்து வலிந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க ஒரு சாதிய குற்றத்துல ஈடுபட வேண்டிய ஒரு தன்மையையும் நான் பார்த்தேன் என்னோட உரையாடல்கள் மூலமா, என்னோட ஃபீல்டு இதுல எல்லாம் வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. சோ பெருசா இருக்கு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இது வந்து கடுமையான உளவியல் பிரச்சனை. இந்தியால உளவியல் பிரச்சனை இல்லாத ஆட்களே வந்து இல்லைன்னு சொல்லலாம், இல்ல ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம். அது ஒண்ணு வந்து இப்ப ரீசெண்டா கூட ஒண்ணு பார்த்தேன், அப்ரெசரோட சைக்காலஜின்ற ஆங்கிள் இருக்குல்ல. நம்ம என்னன்னா எப்பவுமே சைக்காலஜி இந்த மாதிரியான சொசைட்டில டிஸ்கிரிமினேஷன் ரிலேட்டடான சைக்காலஜிய பத்தி பேசும்போது நம்ம அப்ரெஸ்டோட சைக்காலஜியை தான் வந்து நம்ம பார்ப்போம் யூஸ்வலா. பட் அப்ரெசரோட சைக்காலஜி வந்து ரொம்ப அதை நம்ம ரொம்ப கவனத்துல எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இங்க இருந்துதான் வந்து குற்றவாளிகளே வந்து உற்பத்தி செய்யப்படுறாங்க அப்படின்னும் போது இவங்களோட அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து நாம ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது மாதிரி இந்த இன்னொரு ரிசர்ச்சையும் நான் இங்க ஆட் பண்ண விரும்புறேன். நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில இது ஒரு முன்னாடியே வந்ததுதான், வந்த ஒரு ரிசர்ச் இதுபடி உங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் பிலீஃப்ஸ் இருக்குல்ல, ஒரு ரிலிஜன் சார்ந்து, அது ரிலிஜனுக்கு அவங்க ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஒரு கிறிஸ்டியன் ஃபண்டமெண்டல் பிலீஃப் வேல்யூஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உங்களோட பிரெயின் வந்து அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், ஏன்னா உங்களுக்கு ஓப்பன்னஸ் இருக்காது, அது ஒரு பிரெயின் ட்ராமாவை உண்டு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு
ஒரு ஓகே. ஸ்டடி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன்னஸ் இல்ல, நீங்க வந்து என்ன சொல்றது, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்க அக்செப்டே பண்ண மாட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த பிரெயின்ல வந்து ஒரு டேமேஜ் உண்டு பண்ணும். இது வியட்நாம் வார் வெட்டரன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு பண்ண ஸ்டடி அது. சோ அந்த ஈடுபட்ட அந்த வார் வெட்டரன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு பண்ண ஸ்டடியில ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இது இந்த மாதிரி நிறைய நம்ம சமூகத்துல வந்து நிறைய சைக்கலாஜிக்கல் சோசியோ சைக்கலாஜிக்கல் ஸ்டடிஸ் வந்து நிறைய பண்ணப்படணும். சோ நீங்க எல்லாம் உங்க டீம் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் வந்து நான் அதை ரெக்வெஸ்ட் பண்றேன். நீங்க நிஜமாவே கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஒரு திரள், ஒரு நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இதுக்கு முதல்ல முன் வரணும். இன்ஃபேக்ட் இத்தனை ப்ரொஃபஷனல்ஸ் இதுல ஈடுபடணும் அப்படின்னா இது ஒரு பெரிய கேப். என்னன்னா சைக்காலஜி ட்ரைனிங்ஸ்ல இது வந்து இல்ல. அப்ப எல்லாரும் அந்த எஜுகேஷன் அவங்க நம்ம படிக்கிற யூஜி பிஜில அது கம்ப்ளீட்டா மிஸ் ஆறதுனால அதை முடிச்சுட்டு உண்மையிலே இதை பத்தின ஒரு தேடல் இருந்து ஆரம்பிக்கிறவங்களும் திருப்பி ஸ்கிராச்ல இருந்து வேற ஒரு கோர்ஸ் லேர்ன் பண்ணணும், இல்ல ஒரு மென்டரை தேடி அலைய வேண்டியதா இருக்கு. அப்படி ஒரு மென்டருமே ஈஸியா கிடைக்காத மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்குமே இது ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப க்ளூலெஸ்ஸா தான் இருந்தது. ஏன்னா இப்போ நான் என்னோட துறையில இப்ப அப்ராட்ல இப்போ மத்த இருக்கிறவங்க வந்து அவங்க அந்த இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா. இப்ப நம்ம ஊர்ல மார்ஜினலைஸ்டுங்கிற சொல்ற மாதிரி அவங்க வந்து அபோரிஜினல்ஸ் இல்ல இண்டிஜினஸ் பீப்புளோட ஒர்க் பண்றவங்க அப்படின்னு அவங்க கூட கனெக்ட் ஆகி அவங்கதான் எனக்கு ஒரு மென்டரா இருந்தாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல. எனக்கு இத பத்தி பேசுறதுக்கோ ஏதோ ஒரு சப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு தோணுன போது இப்படிதான் எனக்கு கிடைச்சதே தவிர நம்ம ஊர்லயே இதுல வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்கவங்களை வந்து நான் இமீடியட்டா எனக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியவே இல்லை. இப்போ எனக்கு தெரியற அளவுக்கு நீங்க என்கிட்ட கேட்டீங்களா யாராச்சும் கோர்சஸ் இருக்காங்களா இது இருக்கான்னு, எனக்கு இப்ப தெரியுது. பட் when I started அது எனக்கு தெரியல. இத பத்தின ஒரு தேடல் இருக்கிற போது எனக்கு தெரியல. அப்போ இப்படியான ஒரு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்தியால இருக்கிறாங்கும் போது இவ்வளவு வேலை பண்றதுக்கு விஷயம் இருக்கு. ஆனா அதுக்கான ஆட்களை ரெடி பண்றதுங்கிறது வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல அது ஒரு பெரிய லேகா இருக்குது. இன்னொரு ஒரு சேட் ரியாலிட்டி. அதாவது சைக்காலஜி மாணவர்கள். ஆமா, இப்ப சைக்காலஜினாலே நம்ம வந்து தனிநபர் பிரச்சனையா இல்ல ஃபேமிலிக்குள்ள வர பிரச்சனைக்கு தான் வந்து அந்த ஆஸ்பெக்ட் மட்டும்தான் வந்து இன்னைக்கு இருக்க சைக்காலஜிஸ்ட் வந்து பாக்குறாங்களே. பட் ஒரு சோசியல் சைக்காலஜி நானும் இப்ப நீங்க சொல்றதுதான் அது. ஏன்னா நான் வந்து இந்த ஸ்ட்ரீம் கிடையாது அப்படின்னா கூட நான் இத கொஞ்சம் தேடி படிக்க ஆரம்பிச்சப்போ உண்மையிலே சோசியல் சைக்காலஜின்னு இங்க ஒரு 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 ஆளே நீங்க பார்க்கவே முடியல, ஒரு எக்ஸ்பர்ட் இதுல. அப்படி இருந்தா தானே உங்களுக்கு இத பத்தின ஒரு ஒரு புக்ஸ் வர ஒரு லிட்ரேச்சர் உருவாகும்ல. அந்த லிட்ரேச்சரே இங்க இல்ல அப்படின்றது. இப்ப நான் எனக்கான ரெஃபரன்ஸ் எங்க எடுத்துக்கிட்டேன்னா, நான் ரேசிசம்ல ரேசிசம் ஆமா நானும் எனக்கும் அங்கிருந்தா ரேசிசம் அண்ட் மென்டல் ஹெல்த் இல்ல சைக்காலஜி அப்படின்ற இருக்கிற தலைப்புகள்ல புக்ஸ் எல்லாம் இல்ல ஏதாவது ரிசர்ச் ஆர்டிக்கல நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துதான் அதை இதோட பொருத்தி பார்த்துதான் நம்ம பண்ண முடியுது அப்படின்னு. சோ இப்ப ஸ்ட்ரீம்ல இருந்து வராத என்ன மாதிரியான ஆட்கள் யோசிக்கிற விஷயங்களை உள்ள இருந்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட் தெரியும் அப்படின்னும் போது நீங்க இந்தியன் கான்டெக்ட்ல காஸ்ட் வந்து சம்திங் எல்ஸ்ல அது வந்து நீங்க உலகத்துல எந்த ஒரு இந்த ஒடுக்குமுறைகளோடையும் நீங்க இதை ஒப்பிடவே முடியாது. இது முடியாது அப்படின்னும் போது இதுக்கு ஒரு பிரத்யேக ஒரு அறிவும் ஒரு புரிதலும் ஒரு டெடிகேஷனும் இத பத்தி வேலை செய்யறதுக்கு தேவைப்படுது. எல்லா ஃபீல்டுலயுமே அது தேவைப்படுது. நான் இதை ஒண்ணு என்ன சொல்றேன்னா, காஸ்டுக்கு எதிராக வேலை செய்யறவங்க பாலிடிக்ஸ்ல மட்டும்தான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல தான் இயங்க முடியும், இல்ல மீடியால இயங்க முடியும், இல்ல வந்து லா ஜுடிஷியரி லீகல் ஸ்பேசஸ்ல வந்து இயங்குறாங்க. அப்படி எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு. எல்லா துறையிலயுமே வந்து இது சார்ந்து நம்ம வேலை செய்யணும். குறிப்பா இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் வந்து சொல்யூஷனை நோக்கி வேலை செய்யற ஒரு என்ன சொல்றது கிரவுண்ட் லெவல்ல இன்னும் ரொம்ப வேலை செய்யற ஒரு இடத்துல வந்து சைக்காலஜிஸ்ட் இருக்கனால நம்ம நீங்க ஒரு சீக்கிரமா இந்த வேலைகளை இன்னும் வேகமா செய்ய ஆரம்பிக்கணும். நாங்களும் அதே ஒரு எண்ணத்தோடையும் விஷனோடையும் பிளஸ் ஒரு பிரார்த்தனையோட தான் இருக்கும். இதுக்கான நபர்கள் வந்து சேரணும், இதுக்கான விஷயங்கள் ஒரு நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப பிராடா இந்த ஒர்க் இருக்கு. நம்ம இப்போ
ஏதோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு அப்ரெஷனுக்கு ஆளாக்கப்பட்டவங்களுக்கான ஒரு சப்போர்ட் குரூப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா இப்போ என்னடானா எஜுகேஷன் சிஸ்டம்ல இது தேவைப்படுது, இல்ல அன்லேர்ன் பண்றதுக்கு ஒரு குரூப்பை இன்னும் தயார்படுத்த வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்களோட பிள்ளைங்களை வந்து எனிஹவ் அவங்கள ஷேப் பண்ண போறாங்க இல்லையா. இப்ப இருக்கிற சமகால பேரண்ட்ஸ சொல்றேன். அவங்க குழந்தைங்களை ஒரு விதத்துல ஷேப் பண்ணணும்னா அவங்க ஓரளவுக்காச்சும் இந்த அன்லேர்னிங்க்கு அவங்க ஒரு ஓப்பனா இருக்கும் போதுதான், இல்லாட்டி திருப்பியும் பாசிவா அவங்களோட விஷயத்த வந்து அவங்க இது பண்ணிட்டே தான் இருப்பாங்க. சோ இது பல வகையில இதை வந்து என்ன சொல்றது, இதை வந்து சேனலைஸ் பண்ணி கொண்டு போக வேண்டிய இடத்துல இருக்கும். அதுல வந்து ஒரு சீனியர் பொசிஷன்ல இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல இருக்கிற நீங்க இதோட ஆழத்தை வேற புரிஞ்சு எங்களுக்கு உண்மையிலேயே இன்னும் ஒரு தெளிவா கொடுத்துருக்கீங்க. இந்த ஒர்க் இன்னும் இது எவ்வளவு இதை கொண்டு போயே ஆகணுங்கிறதுக்கான தேவையை வந்து இன்னும் எனக்குமே வந்து இந்த அளவுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சொன்னீங்கன்னா ஒரு அடலசன்ட் பாய்ஸுக்கு வந்து இப்படியான ஒரு உணர்வை வந்து அவங்க கடத்தப்படுது, அவங்கள ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக இந்த ப்ரைடு அதை பெருமையா நினைச்சுக்கிறாங்க. நீங்க சொல்லும் போதுதான் வந்து எனக்கே இதோட ஒரு இன்டென்சிட்டி அப்படியே ஹிட் ஆகுது. ஓ மை காட், லைக் இவ்வளவு விஷயம் நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்கா, எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப சமீபமா அடலசென்ட் ஏஜ் குரூப்னு வரும்போது அடலசென்ஸ்னு ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரீஸ் வந்து இப்போ சமீபமா ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அதுல வந்து எப்படின்னா பேட்ரியார்கி வந்து எப்படி ஒரு அடலசென்ட் பையனை ஷேப் பண்ணுதுங்கிற அளவுக்கு இருக்கும். இங்கே அப்ப அதே இந்தியன் கான்டெக்ட்ல யோசிச்சு பார்த்தா அப்ப அந்த காஸ்டிசமும் பேட்ரியார்க்கும் சேர்ந்து அந்த ஒரு அடலசென்ட்டுக்கு எந்த ஒரு போக்க குடுக்குது, ஒரு மனப்பான்மையை குடுக்குதுங்கிறத அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு உணர்றேன். ஆமா, நான் வந்து சமீபத்துல அந்த பத்தி ஒரு கூட்டம் இப்ப நடந்த கூட்டத்துல கூட நான் அதை மென்ஷன் பண்ணேன், அடலசன்ஸ் படம் பத்தி. அது வந்து அவங்க சமூகத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க அதாவது அந்த சமூகத்துக்கு அந்த என்ன சொல்ற அதுவே ரொம்ப இன்டென்ஸ். ஆக்சுவலி பெருசா ஒன்னும் எமோஷன்ஸ் பெருசாலாம் இருக்காது. ஒரு நம்ம இதுல எல்லாம் நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுது அப்படி பண்ணாதான் ரொம்ப ராவா இருக்கும்ல. அங்க வந்து அதுவே அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி அவங்க ரொம்ப சட்டிலா இது பண்றது. அதுல வந்து இந்த டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி அந்த கான்செப்ட், அவன் வந்து ஒரு டீனேஜர் வந்து ஒரு மர்டர் பண்ணிடறான், அதுக்கு இந்த சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்தி அவங்க சொல்லும் போது அந்த படத்துல வந்து அந்த கில்ட், பேரண்ட்ஸ்க்கு ஒரு கில்ட் வருது இல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் அந்த கூட்டத்துல சொன்னேன். நான் அந்த கில்ட் இருக்குல்ல, இப்போ இங்க ஒரு சாதிக்காக, அதுதான் நான் முன்னாடி சொன்னேன்ல, சாதிக்காக ஒரு கிரைம் பண்றான் ஒரு பையன், சின்ன பையன் அப்படின்னா அது பெற்றோர் வந்து அதை பெருமையா எடுத்துக்கிறாங்க, டிஸ்ஓன் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ இல்ல டிஸ்ஓன்னா நான் அப்படி சொல்ல, நீ இது வந்து நீ செஞ்சது தப்புன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது இல்ல. அது வந்து சாதிக்காக சின்ன பசங்க பண்ணாலும் சரி, யுவராஜ் மாதிரி ஒரு ஆள் பண்ணாலும் சரி, குடும்பம் வந்து அவங்களுக்கு எப்படி எவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். யுவராஜோட அம்மாவா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், இல்ல அந்த அவங்களோட அந்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்களா இருக்கட்டும், எப்படி வந்து அவரை வந்து கொண்டாடுறாங்க, எப்படி வந்து அக்னாலேஜ் பண்றாங்க. அந்த அது கிடைக்கிற அந்த ரெகக்னிஷன் வந்து பாக்குற சின்ன பசங்களுக்கு அவரு ஹீரோவாக்கும். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, ரோல் மாடலை நீங்க காட்டுறீங்க, அப்ப அந்த மாதிரி ஒரு ரோல் மாடல்லாம் நானும் வரணும் நாளைக்கு அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு பாதைக்கு வந்து கொண்டு போறாங்க. அப்ப அந்த கில்ட் எது தப்பு, எது இந்த சமூகத்துக்கு எதிரானது, அந்த எதிரானதை வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தர் செய்யும் போது அது அதுல நமக்கு என்ன பொறுப்புன்ற ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள போறது இல்லாம இருக்காங்க. ஆமா, அது எம்பத்தியே இங்க கிடையாது. இன்னொருத்தரோட ஒரு பெயினை வந்து புரிஞ்சுக்கிறது, இன்னொருத்தரோட ப்ராப்ளம புரிஞ்சுக்கிற அந்த எம்பத்தியே இல்லாத ஒரு போக்குதான் இங்க இருக்கு. அங்க வந்து அவங்க ஒரு ஃபேமிலியாவும் சரி, ஒரு சொசைட்டியாவும் சரி, இத அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துக்கு வந்து அந்த பக்குவ நிலைக்கெல்லாம் நம்ம எப்ப வருவோம்னு தெரியல. ஆனா நீங்க வந்து இந்த காலத்திலயும், இப்போ நம்ம ஆரம்ப காலத்துல பார்த்தப்போ 2000ல இந்த 2000 தொடங்குற காலகட்டத்துல இப்படி இந்த சாதிக்காக ஒரு குற்றம் பண்ணிட்டு கொண்டாடுறதெல்லாம் அப்ப இருந்தா பரவாயில்ல. பட் இந்த காலகட்டத்துல இந்த சோசியல் மீடியா காலகட்டம், இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டத்திலயும் நீங்க அதையும் ஒரு கருவியா பயன்படுத்தி அதுலயும் உங்க சாதி முந்தையெல்லாம் வந்து ரோட்ல பாட்டு போட்டு சுத்துவாங்க, இப்ப வீடியோல
ஹை ஸ்பீட்ல நடந்து வர்றத காமிச்சு பாட்டு போட்டு ப்ரமோட் பண்றாங்க. அப்ப நம்ம எங்க வளர்ந்துருக்கோம், இந்த டெக்னாலஜியை வச்சு எப்படி சாதியை இன்னும் நல்லா சிறப்பா வளர்க்கலாம் அப்படிங்கறது மட்டும்தான் நாம கத்துக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது. சோ அந்த அடலசன்ஸ் ரெஃபரன்ஸ்னால நான் சொல்றேன், அந்த கில்ட் உருவாக்குறதுங்கிறது வந்து ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல நம்ம வேலை செய்யணும். ரொம்ப ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளயும் போகணும், ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்லயுமே அது நடக்கணும்ன்றதா நான் திருப்பியும் எக்ஸிஸ்ட் பண்றேன். கண்டிப்பா கண்டிப்பா மேம். நம்ம ரொம்ப பல லேயர்ஸா பேசுறோம். எனக்கு வந்து லைக் என்ன சொல்றது, எனக்கு இது ரொம்ப பிடிச்ச டாபிக் இது, இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் காஸ்ட். இந்த விஷயங்கள் பேசணும், நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ண முடியாது இது. கண்டிப்பா நான் கொஸ்டின்ஸுக்கு போறதுக்கு முன்னாடியே அதை பத்தி எல்லாமே நம்ம டீட்டெயிலா பேசிட்டோம். இன்ஃபேக்ட் ஒரு கான்வர்சேஷனாவே நேச்சுரலாவே நடந்துருச்சு. சரி, இப்ப லிசனர்ஸுக்கு ஒரு எண்ட்ல வந்து நமக்கு நீங்க சொல்ற ஃபேமிலில இருந்து ஒரு ஆன்டி காஸ்டுக்கான ஆக்டிவிசம் ஒரு எஜுகேஷன் லெவல்ல ஸ்டார்ட் ஆகும். மேபி ஃபேமிலிக்குள்ள அது ஸ்டார்ட் ஆகணுமா இருக்கட்டும். இப்போ மேபி இத ஒரு ஸ்கூல் டீச்சர் பார்க்கலாம், இல்ல ஒரு இப்ப நம்ம அட்ரஸ் பண்ண இந்த துறைகள்ல இருக்கிறவங்களும் இதை பார்க்கலாம். சோ அவங்க வந்து அவங்களால, இப்ப நீங்க ஒரு முறை என்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தீங்க, நம்ம கண்ட்ரோலுக்கு உட்பட்ட விஷயத்தையாச்சும் நம்ம செய்யணும். நம்ம கண்ட்ரோல்ல மீறி இருக்கிற விஷயத்த நம்ம ரொம்ப புஷ் பண்ணிக்க தேவையில்ல, அட்லீஸ்ட் நம்ம கண்ட்ரோல்ல இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயத்தாச்சும் செய்ய முயற்சிக்கணும் அப்படின்னு. அந்த ஆஸ்பெக்ட்ல ஏதாச்சும் ஒரு சில விஷயத்தையாச்சும் அவங்க வந்து மனதுல உள்வாங்கி அது அவங்களோட லைஃப் பிராக்டிசஸ்ல ஒரு ஆன்டிகாஸ்ட் இன்டென்ஷனோட அவங்க வந்து செயல்படணும்னா என்ன ஒரு டேக்அவேவா என்ன அவங்களுக்கு சொல்லலாம் நீங்க? ஓகே, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா சாதி வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை, எங்கெங்கும் ஊடுருவி இருக்கு, அதெல்லாம் மாத்தவே முடியாதுன்னு அதனால நினைக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தோட எல்லா விஷயத்திலயும் எல்லா லேயர்லயும் அது இருக்கு, ஊடுருவி இருக்கு அப்படின்னும் போது அதை எப்படி மாத்த முடியும்னு ரொம்ப பெருசா நம்ம நினைச்சுக்கிறோம். அது அந்த மாதிரி பெருசா அதை பிரம்மாண்டமா நம்ம அதை மைண்டுக்குள்ள நினைக்கிறதுனாலயே அதுக்கு எதிரா நம்ம செயல்படுறதுக்கான சக்தி இல்லாம போயிடுது. நமக்கு அந்த ஒரு பயம் வந்துருது, ஐயோ இதை எப்படி நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு. நம்ம எப்படி செய்ய முடியும் இதெல்லாம் வந்து நமக்கு பெரிய பிரச்சனை, இது எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம பொறுப்புல இருந்து விலகி விலகி நிக்கிற ஒரு தன்மை வந்து வெளிப்படுது. இப்போ இந்த கண்ட்ரோலபிள்ஸ் அன்கண்ட்ரோலபிள்ஸ்ங்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இந்த புத்திசம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கான்செப்டே புரிய ஆரம்பிச்சது. நம்ம கண்ட்ரோல்குள்ள இருக்கிற விஷயங்கள்ல வந்து நீங்க இப்போ ஒரு டீச்சரா இருக்கோம் அப்படின்னா என்னோட வகுப்பு மாணவர்கள் என்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும்ல, அது யாரு கேள்வி கேட்க போறாங்க? சோ அந்த மாதிரி இப்போ நீங்க உங்களால ஒரே ஒரு குழந்தைய மாத்த முடிஞ்சது, இல்ல ஃபேமிலி மெம்பர்ல ஒருத்தரை வந்து நம்மளால மாத்த முடியுது, இல்ல ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து இருக்கிற விஷயங்களை வந்து மாத்துறதுக்கு சில முயற்சிகள் எடுக்க முடியுது அப்படின்னா அதை வந்து நாம பண்ண தொடங்கணும். எல்லாருமே சொல்றேன், அதுக்குன்னு வந்து ஒரு பிரிவு இருக்காங்க, அவங்க வந்துதான் சாதிக்கு எதிராக வந்து பேசணும் அப்படின்னு இல்ல. யாருக்கெல்லாம் வந்து இந்த அநீதியான சமூக கட்டமைப்பு மேல ஒரு கோபம் இருக்கோ, இல்ல இது மாறணும் அப்படின்னுன்ற ஒரு ஜெனுவனான ஒரு இன்டென்ஷன் இருக்கோ, அவங்க எல்லாருமே தன்னளவுல சின்ன சின்ன முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்றதான். ஏன்னா இது திருப்பி திருப்பி ஒரு பிரிவு மக்கள் மேலேயே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை போட்டுக்கிட்டு வந்திருக்கோம். இந்த சமூகத்துல சாதிக்கு எதிரா நடந்த எல்லா போராட்டங்கள், நம்ம அடைஞ்ச எல்லா என்ன சொல்ற நல்ல விஷயங்களுமே வந்து ஒடுக்கப்பட்ட சமூக மக்களோட போராட்டத்தினால மட்டும்தான் இங்க சாத்தியப்பட்டிருக்கு. அது வெறுமனே அவங்களுக்கான பலன் அளிக்கிற விஷயம் இல்ல. இந்த மாதிரி ஒரு அநீதியான கட்டமைப்புக்கு எதிராக வேலை செய்யறதுங்கிறது இந்த சமூகத்தை பண்படுத்துகிற ஒரு செயல்பாடு. இது சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப நீ வந்து இங்க ஒரு தப்பா ஒண்ணு பண்ணிட்டு இருக்க, இது ஒரு சிஸ்டம் இங்க தப்பா இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு எதிராக வேலை செய்யறது அப்படின்றது வந்து எனக்கு பலனளிக்கிற விஷயம் மட்டும் இல்ல, ஒரு பரந்துபட்ட இந்த இந்திய சமூகத்தை ஒரு நேர் செய்வதற்கான ஒரு முயற்சி தான். சோ அந்த முயற்சியில வந்து இந்திய குடிமக்களா எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். இருக்கீங்களா பிரீத்தி?
கரெக்ட். ஹாய் மேம். நான் வேற பேசிட்டே இருந்தேன், திடீர்னு பிரீத்தி ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க. இதாயிட்டாங்களா? ஓகே ஓகே. நானும் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது என்னடா திடீர்னு சத்தம் வரலையேன்னு பார்த்தேன். அப்புறம் தான் பிரீத்தி இஸ் ஹியர். ஓகே ஓகே. மறுபடியும் கனெக்ட் பண்ணவா மேம்? அவங்கள கனெக்ட் பண்ணு. 1 செகண்ட். ஸோ இதுல இந்த கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் வந்து நீங்க நிறைய ஆல்டர்னேட் வேஸ் வந்து அவங்களுக்கு நீங்க ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு, மெசேஜ் பண்ணியிருக்காரு, இது வந்து அந்த பிலீஃப் சிஸ்டம் மாற்ற முடியல அப்படின்னு. பிலீஃப் சிஸ்டம் அப்படியெல்லாம் சாதாரணமா ஒரு கவுன்சிலிங் கொடுத்தெல்லாம் கண்டிப்பா மாற்ற முடியாது. நாம வந்து அவங்களுக்கு என்னன்னா இந்த ஹீலிங் டெக்னிக்ஸே இல்லை, ஏன்னா அவங்க எப்படியுமே அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைக்காக தானே வருவாங்க. இந்த ஹீலிங் டெக்னிக்ஸ்ல வந்து இந்த மாடர்ன் வெஸ்டர்ன் சைக்காலஜிஸ்ட் வந்து இப்போ இந்த ஈஸ்டர்ன் டெக்னிக்ஸ் குறிப்பா புத்திசம்ல இருந்தெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா எக்ஸ்பெரிமெண்டல்ங்கிற கட்டத்தையெல்லாம் அவங்க கடந்துட்டாங்க. ப்ரூவன் ரிசல்ட்ஸ் இருக்கிற அந்த டெக்னிக்ஸ், குறிப்பா மெடிடேஷன் டெக்னிக்ஸை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதை நீங்க இன்கார்பரேட் பண்ணி பாருங்க. அது நீங்க ஒரு தடவை போய் இதுக்கான இப்போ நிறைய சர்டிபிகேட் கோர்ஸ் எல்லாமே இந்த ஆன்லைன் கோர்ஸ் நீங்க என்ன சொல்றது, வெஸ்டர்ன் சைக்காலஜிஸ்ட் இல்ல நியூரோ சயின்டிஸ்ட் இவங்களே கூட ஆன்லைன் கோர்சஸ் தான் கண்டக்ட் பண்றாங்க. மேபி நீங்க ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் ஏதாவது பண்ண முடிஞ்சது அப்படின்னா, இந்த பிரெத் ஒர்க்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணாங்களா, அது ஆனாபானாசத்தின்னு சொல்லுவோம். அந்த மைண்டை காம் பண்ற இல்ல கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ற ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அந்த புத்திஸ்ட் மெடிடேஷன் இது அது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட தெரப்பியில வந்து அதை இன்கார்பரேட் பண்ண பாருங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து இப்போ எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னா கோவப்படாதீங்கன்னு சொன்னா நம்ம அது டெக்னிக் கிடையாது. அது வந்து அதனால அவங்களால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது உண்மையிலே ஒரு ஒரு அது 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 நீங்க மெடிசனும் எடுத்துக்க முடியாது. இல்லைன்னா மெடிசன் வந்து நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணுது, சைட் எஃபெக்ட்ஸை உண்டு பண்ணுது, சைக்கியாட்ரி டேப்லெட்ஸ் தான். அப்ப அதுக்கு அந்த ஆங்கரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அதை வந்து கத்துக்கிட்டு அதை உங்களோட தெரப்பியில வந்து செஞ்சு பாருங்க. முதல் நீங்க அதை பண்ணணும். அதை பண்ணி உங்களுக்கு அதுல பெனிஃபிட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களோட பேஷண்ட்ஸ்க்கும் வந்து அதை சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னோட சஜஷன். நீங்க சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் ஒரு புக் இருக்கு, அந்த புக்கை இங்க இருக்க சைக்காலஜிஸ்ட் ஒரு தடவை வாசிச்சிருங்கன்னு நான் சொல்லுங்க. அது ரிசர்ச் பேஸ்டு இது. எனி கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க, பிரீத்தி ஜாயின் பண்ற வரைக்கும். யாரும் இருக்கீங்களா இல்ல நான் மட்டும் பேசிட்டு இருக்கேனாலும் தெரியல. இருக்கிறேன் மேம், நான் இருக்கிறேன். பிரீத்தி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 1 செகண்ட். ஓகே சாரி. பிரீத்தியோட ரெக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. திருப்பி பழைய பிரச்சனை ஆயிடுச்சா? ஓகே. சோ நீங்க ஏதாவது பிரீத்தி வர வரைக்கும் ஏதாவது ஓகே வந்துட்டாங்களா? வாட் ஆகும், திருப்பியும் எனக்கு போயிடுச்சு. நான் திருப்பி ஜாயின் பண்ண ட்ரை பண்ணேன். உங்களுக்கு நடந்த மாதிரியே நானும் எனக்கு இப்போ உடனே ஜாயின் பண்ண முடியாம போயிடுச்சு. நீங்க சொல்லிட்டீங்க இடையில, பட் தட்ஸ் ஃபைன். நான் முடிக்கணும்னா முடிச்சிடலாம் சொல்லிட்டீங்கன்னா. ஓகே, என்ன சொல்றீங்க? நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலி. ஏதாவது क्वेश्चंस யாராவது முன்னாடி இருந்ததுன்னா அதையும் நம்ம பார்த்துடலாம். I attend Vipassana facilitating Osho meditation also. அப்படின்னா தனியா ஓஷோ ரெண்டையும் சேர்த்து பண்றீங்களா? அகம் அகாடமி திலக்
கேக்குதா? எனக்கு ஓஷோ மெடிடேஷன் என்னன்னு எனக்கு தெரியாதே. ஓஷோ மெடிடேஷன் தான் அது தனி மெடிடேஷன் டெக்னிக்கா? டைனமிக் ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் ஒண்ணு உண்டு. லைக் மூவ்மெண்ட் மூலியமா பண்ணுவாங்க. இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு ஒரு இடத்துல பிரெத் கவனிக்கிறது வந்து இந்த ஸ்டைல் தான். அது என்டையர் பாடி அவேர்னஸ் டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். நானுமே ரொம்ப ப்ராக்டிஸ் பாடி அவேர்னஸ், நம்ம வந்து பிரெத் அவேர்னஸ் மெயின்டைன் பண்ணி சென்சேஷன்ஸ் பண்றோம். இதுல வந்து ஓஷோல நிறைய டைப்ஸ் இருக்கு. இவங்க எதை சொல்றாங்கன்னு எனக்கும் தெரியல. ஓகே, நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, விபாசனா பண்ணும்போது நீங்க அவங்களே உங்களுக்கு ஒருவேளை நீங்க 10 டே அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு கிளியரா சொல்லுவாங்க. நீங்க எனி அதர் மெடிடேஷன் டெக்னிக்க சேர்த்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எதனால பெனிஃபிட் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியாம போயிரும்ல. 2 இது பேரலா நீங்க பண்ணும்போது எதனால உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான பெனிஃபிட் எது கிடைக்குது அப்படிங்கிறது தெரியாது. இல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவா ஏதாவது நடந்ததுனாலும் எதனால நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல. சோ அதனால நீங்க ஒன்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். அப்புறம் அதோட எனக்கு இந்த மெடிடேஷன் பத்தி தெரியல அப்படின்றதுனால என்னால அதுல சொல்ல முடியும். ஆமா, ஐ திங்க் அத மெயினா இன்டென்ஷன் என்னன்னா, ஏதோ ஒரு விதத்துல நம்மள வந்து ஒரு மைண்ட்ஃபுல்லா நம்மள வந்து அந்த ப்ராசஸ்ல ஈடுபடுத்திக்கணும். அதுக்கு விபாசனா அவங்க ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. அவங்க பிராக்டிஸ் பண்ண அனுபவத்துல கஷ்டம் தான் இருக்கும். கண்டிப்பா விபாசனா வந்து ஒரு ஈஸி டெக்னிக் கிடையாது. பட் சமூகத்துல நம்ம படுற பாடெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அத அட்டன் பண்ணலாம் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. உண்மையிலே nice question. Why anti-caste are not caste reforms, ma'am? I think காஸ்ட் ரிஃபர்மேஷன் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அந்த காஸ்ட் சிஸ்டம் எப்படி அது வந்து ஃபெயிலியர். அம்பேத்கர் வந்து முதல்ல என்ன சொல்றது, நிறைய இந்த சிஸ்டம்குள்ள நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து நிறைய ட்ரை பண்ணாரு. பல பேர் அதுல ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது எல்லாமே ஃபெயிலியர் தான். ஏன்னா இந்த டிசைன் இருக்குல்ல, இந்த காஸ்டோட டிசைனே வந்து அது சக மனிதர்களை ஒரு மேல கீழே அந்த கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். அது மேல கீழேங்கிறதா அது ஆரம்பத்திலேயே சொன்னாது. சோ நீங்க சாதி அமைப்புக்கு எதிரா சாதியை விட்டு வெளியில தான் வரணுமே தவிர நீங்க உள்ள இருந்துகிட்டு உன்னை மாத்திரா அப்படின்னா அது இந்த 75 இயர்ஸ்ல நடக்கவே இல்லையே. நீங்க லோவர் காஸ்ட்னு சொன்னாலே அங்க எப்படி நீங்க ரெஸ்டோர் பண்ண முடியும் டிக்னிட்டிய? அது அது தெரியல. அத வாய்ப்பே இல்ல அதுக்கு. ஏன்னா நீங்க அந்த அதுதான் சொல்றீங்களா, அந்த சிஸ்டம்ல வந்து அவங்க எங்க வைக்கப்பட்டிருக்காங்களோ. இப்ப நீங்க உங்க காஸ்ட மாத்திக்க முடியுமா? ரிலிஜனை மாத்திரம்ல காஸ்ட மாத்த முடியுமா? இல்ல நான் எக்கனாமிக்லி நான் ஒரு கோடிக்கணக்கான சொத்து எனக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு தலித் வந்து அவங்க காஸ்ட மாத்திக்க முடியுமா? இல்ல. அப்ப ஏன் வந்து அந்த இடத்துல அந்த பிளேஸ் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அது ஒன்ஸ் நீங்க அந்த ஹிந்து காஸ்ட் சிஸ்டம்குள்ள நீங்க எந்த இடத்துல பிறந்திருக்கீங்களோ அங்கதான் உங்களோட இடம். சாகுற வரைக்கும் அங்கதான் சிஸ்டம். நீங்க மொத்தமா சிஸ்டம் உடைச்சுக்கிட்டு வெளியில வந்தா மட்டும்தான் இந்த நீங்க உங்களுக்கு என்ன சொல்றது லிபரேஷன் வரும். அதுதான் வந்து அம்பேத்கர் பல வகையான முயற்சிகளும் பண்ணி பார்த்துட்டு இதை ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிதான் அவரு இந்த சிஸ்டமை விட்டு வெளியில போறாரு, புத்திசம் வராரு. சோ அதனால சோ இது வந்து இன்னொன்னு நான் இந்த பாயிண்ட்க்கு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதை ரீஃபார்ம் பண்றது அந்த காஸ்ட் சிஸ்டம்குள்ளேயே இந்த ரீஃபார்ம் பண்றது வந்து எந்த அளவுக்கு அதுல இருக்கிறவங்களுக்கு ஒரு ரியல் எம்பவர்மெண்ட்டை கொடுக்கும், ஒரு ரியல். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எம்பத்தியே உள்ளங்கிறது ஒரு பாயிண்ட். இப்ப எம்பத்தி டெவலப் ஆச்சு. அப்ப நீங்க சொல்றது என்னன்னா, ஒரு காஸ்டுக்கு இன்னொரு காஸ்டுக்கு ஒரு எம்பத்தி டெவலப் பண்ணிட்டா போதும்ல, ரெஸ்பெக்ட் டெவலப் பண்ணிட்டா போதும்லங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல இருக்கு. முடியலங்கிறதுதான் இங்க ஒரு பெரிய ஒரு இதுவாவே இருக்கு. அந்த டிசைன்ல அப்படி இல்லவே இல்லை. ஒண்ணு நீங்க ஒரு சாதி 2 சாதி அப்படின்னா
நீங்க வந்து ஓபிசி எஸ்சி இல்ல வந்து ஜெனரல் கேட்டகரி ஓபிசி எஸ்சி அப்படி கூட நம்ம கிராஸ் கூட போக வேணாம். நீங்க ஆணவ கொலைகள் வந்து ஒரே ஓபிசி டு ஓபிசியே நடக்குது, எஸ்சி டு எஸ்சி நடக்குது. நீங்க வந்து அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, இப்ப பிராமின்ல 2 பிரிவு இருக்கு அப்படின்னா அந்த 2 பிரிவும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க. அதுலயும் நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளுன்ற சண்டை நடக்குது. சோ அந்த காஸ்டோட அமைப்பே எப்படி இருக்கு அப்படின்னா ஹேட்ரட் தான் அது. நீங்க வந்து எந்த மனுஷனையும் சமமா பார்க்காத, உனக்கு உனக்கு கீழே இருக்கிறவன் கீழே தான் அப்படிங்கிறது தான் அதோட இதுவே. இது வந்து இது ஒரு மதம் உருவாக்கி வச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அதை நம்மளால மாத்த முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. அதை பத்தி யாரும் சிந்திக்கவே இல்லை ஆக்சுவலி. இந்த சைட்ல யாருமே சிந்திக்கவே இல்லை. காஸ்ட் ரெஃபர்மேஷன் பண்ணலாம், எல்லா காஸ்டும் வந்து சமந்தான்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. என்ன போராட முடியும் அப்படின்னா எல்லாரும் இங்க இருக்கிற சாதி வேணாம் அப்படின்னு சொல்றவங்க எப்படின்னா, கீழே எனக்கு இருக்கிற சாதி இருக்கட்டும், மேல இருக்கிற சாதி தான் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் சமமாயிட்டோம், அதெல்லாம் ஹரிசாண்டல் ஆயிட்டோம், பட் எனக்கு கீழே இருக்கிற அடுக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் அவங்களுக்கு வருது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த இப்ப இருக்க காலகட்டத்துல இது சாத்தியமே இல்லைன்னு நான் பாக்குறேன். அதாவது நீங்க ஒரு நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குதா? அங்க கமெண்ட் பாத்துட்டு இருக்கேன். சொன்ன காஸ்ட் ரிஃபார்ம் வந்து இப்ப இருக்க காலகட்டத்துக்கு அது சாத்தியமே, எந்த காலகட்டத்திலயும் அது வந்து சாத்தியப்படுங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா அதுதான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு அது நம்ம மைண்ட வந்து கண்டிஷன் பண்ணப்பட்டு நமக்குள்ள அது கடத்தப்பட்டு வரும்போது அதுக்கு அகெயின்ஸ்டான ஒரு ரீஃபார்மா பண்றதுங்கிறது வந்து அகைன் அண்ட் அகைன் அந்த குழிக்குள்ளேயே இருந்துட்டு அதை வந்து அது எவ்வளவு சிறப்பாக்கிக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. இல்ல, அந்த ரெஃபர்மேஷன் சாத்தியப்பட்டிருக்கணும்னா அம்பேத்கர் பெரியார் காலகட்டத்திலேயே சாத்தியப்பட்டிருக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய மாபெரும் தலைவர்கள் வாழ்வை ஒரு என்ன சொல்றது, அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு 100 பேரோட வாழ்க்கையை சேர்ந்து வாழ்ந்து இந்த சாதிக்கு எதிராக வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப அவங்க காலகட்டத்துல அவங்க போட்ட எஃபர்ட்லயே வந்து இந்த ரிஃபர்மேஷன் சாத்தியப்படல அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம்? ஒண்ணுமே செய்யலையே. அப்ப அதுல எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு நடக்கணும்னா கான்ஸ்டிடியூஷன் ரைட், கான்ஸ்டிடியூஷன் வந்த கணமே அது நடந்திருக்கணும். கான்ஸ்டிடியூஷன் கிடைச்சு நமக்கு இத்தனை வருஷம் ஆயிருச்சு, எல்லா மனிதர்களும் சமம்னு அது சொல்லுது. ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான். ஆனா யாரு அதை எவ்வளவோ படிச்சவங்களா இருந்தாலும் அதை ஒத்துக்கிறது இல்லையே. நமக்கு we are going beyond time. நாங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்கிறது அத பத்தி டிபேட் இல்ல பேசுறது நல்ல விஷயம் தான். பட் டைம் இருந்தா கண்டினியூ பண்ணலாம். மேம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ, யுவர் சாய்ஸ். ஏன்னா இல்ல எனக்கு ஓகே, எதுனாலும் ஓகே தான். क्वेश्चंस shouldn't we restore dignity to the workers? If we lose our caste, we lose the struggles. என்ன இப்ப அந்த ஸ்ட்ரகிள்ஸுக்காக சாதி இருக்கணுமா? அப்போ நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறதுக்காக ஒரு சாதி இருக்கணும்னு சொல்றீங்களா? சாதி அமைப்பு காஸ்ட நம்ம லூஸ் பண்ண எப்ப லூஸ் பண்ண முடியும்னா நீங்க அந்த சிஸ்டம் விட்டு வெளியில வந்தாதான் லூஸ் பண்ண முடியும். அந்த சிஸ்டம் விட்டு வெளியில வந்தா நீங்க ஒரு சமத்துவமான வாழ்க்கைக்குள்ள கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள ரைட்ஸ் கிடைக்கிற ஒரு இடத்துக்கு போயிருவீங்க. இந்த இந்து மத சாதிய கட்டமைப்புக்குள்ள கான்ஸ்டிடியூஷனால ஊடுருவி வரவே முடியலங்கிறதுதான் ஒரு சேட் ரியாலிட்டி. அதை வந்து நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சிஸ்டம்குள்ள இருக்கிறவங்க கான்ஸ்டிடியூஷனை மதிக்கிறதே கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் சொல்ற எந்த விஷயத்தையுமே சட்டம்னு ஒண்ணு இருந்தா சாதி அடிப்படை சாதியோட வரும்போது அந்த சட்டத்தை மீறதான் எல்லாருமே ட்ரை பண்றாங்க அப்படின்றதுதான் நாம இவ்வளவு வருஷமும் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால நீங்க காஸ்ட லூஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சிஸ்டம்க்கு இந்த பக்கம் வரணும், கோர்ட்டுக்கு இந்த பக்கம் வரணும். அது இன்னொன்னு ஒரு சாதி வந்து மோசமான ஒரு அமைப்பா இருந்தாலும் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்து பழகி இருக்குல்ல ஃபார் மெனி கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் காஸ்ட்க்கு சொல்றேன். அது ஒரு கம்ஃபர்ட், ஒரு அதுதான் ஒரு பிலாங்கிங்னஸ்ங்கிற ஒரு ஜோன்ல வந்துட்டு அதை விடுறதுக்கு வந்து ஒரு பயம் வருதுன்னு நினைக்கிறேன். அது ஐ மீன் மேபி அந்த பயம் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஐயோ அது அப்ப அது இழந்துட்டா நமக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாம போயிருமோ.
ஐ திங்க் நமக்கு அந்த சப்கான்சியஸா ஏதோ ஒரு பிலாங்கிங்னஸ் நிறைய பேருக்கு அது அசோசியேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஹியூமன், ஒரு குரூப் ஆஃப் ஹியூமன். நீங்க வந்து பாஸ்ட்ல வாழக்கூடாது, நம்ம எப்பவுமே பிரசன்ட்ல வாழணும். இப்ப இந்த ஹிஸ்டாரிக் ஸ்ட்ரகிள்ஸ், நான் வந்து முந்தி காலத்துல அப்படி இருந்தேன் இல்ல, அந்த பழம் பெருமைகள் இருக்குல்ல, அது வந்து இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கைக்கு, இந்த பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில நல்ல விதமா பங்களிக்க முடிஞ்சா மட்டும்தான் நாம அதை எடுத்துக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா பாஸ்ட வந்து விட்டு ஒழிக்கிறது தான் ரொம்ப நல்லது. இது வந்து உங்களுக்கு மேபி நான் எல்லாமே நான் புத்திசம் கனெக்ஷன் கொண்டு வருவேன், விபாசனா கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா அதுதான் எனக்கு இந்த என்லைட்டன்மெண்ட்டை கொடுத்ததுன்னு சொல்லணும். பிரசன்ட்ல இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை தான் நம்ம ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஒரு விஷயம் உண்மை, நீங்க அபாலிஷ் பண்ண முடியாது காஸ்ட் சிஸ்டமை. இது நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ரொம்ப பிரம்மாண்டமா இங்க இருக்கு. அது நிறைய பேர் வேணும்னு நினைக்கிறாங்க அந்த காஸ்ட் சிஸ்டம். நீங்க என்ன பண்ண முடியும்னா, நீங்க உங்க ஒரு கால் எடுத்து நீங்க வெளியில வந்துக்க முடியும். நீங்க ஒரு ஸ்டெப் நீங்க பின்னாடி எடுத்து இந்த சிஸ்டமே எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க வெளியே வர முடியுமே தவிர, அது ஒண்ணும் ஒரு பிசிக்கல் ஃபார்ம் இல்ல. நீங்க காஸ்ட் சிஸ்டம் உடைக்கலாம் முடியாது. இங்க கோடிக்கணக்கான மக்கள் எனக்கு சாதி வேணும்னு நினைக்கிறவங்க தான் இருக்காங்க. அதுல ஒடுக்கப்பட்ட பிரிவினரும் உள்ளடக்கிதான் நான் சொல்றேன். எனக்கு ஜாதி வேணும்னு நினைக்கிறவங்க தான் இருக்காங்க. அப்ப நீங்க என்னன்னா, இப்ப இன்னைக்கு நாம பண்ற ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்ட்ரகிள்ஸ் ஆகும். இது இன்னொரு 50 வருஷம் கழிச்சு நம்ம ஹிஸ்டரி ஆயிருவோம். அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் கழிச்சு நம்ம பேர பிள்ளைங்க எல்லாம் ஹிஸ்டரி, அவங்க ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணோம். இது இப்படியே நம்ம ஸ்ட்ரகிள்ஸை மட்டுமே நம்ம வந்து கைமாத்தி கொடுத்துட்டே இருக்கோம். அது நமக்கு ஒரு போராட்டத்துக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குன்னு சொல்றதுல என்ன நன்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுல என்ன இருக்கு? ஸோ இந்த ஒரு சொல்யூஷன் இருக்கு நமக்கு பொலிட்டிக்கலா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளோட நீங்க ஒரு சாதி, உண்மையிலேயே சாதி வேணான்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க, இல்ல ஒரு அப்ரஸ்ட் மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க யோசிங்கன்னு நான் சொல்லுவேன். காஸ்ட வந்து அபாலிஷ் பண்ண முடியாதுங்க. அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ நீங்க எங்கெல்லாம் இந்தியர்கள் போனாங்களோ அங்கெல்லாம் வந்து சாதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்த்து எடுக்கப்படுது. அது யூகேல, யூஎஸ்ல எங்க போனாலும் அங்க வந்து ஒரு யூகேல வந்து ஒரு ஆன்டி காஸ்ட்லா அப்படின்னு கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அங்க இருக்க அந்த shadi.comனு ஒரு வெப்சைட் இருக்குல்ல, மேட்ரிமோனி வெப்சைட், அவங்க வந்து அங்க 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 நிறைய பேர் அந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல அந்த குறிப்பா அந்த shadi.com வந்து இடையில ஒரு இஷ்யூ ஆச்சு. அந்த மேட்ரிமோனியல் வெப்சைட் வந்து ஒரு அப்பர் காஸ்ட் வரனுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி காட்டுச்சு அப்படிங்கறத வந்து மேட்ச் காட்டும் போது குறிப்பா இந்த தலித் இத வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி காட்டுச்சுங்கிறத ஒரு இஷ்யூ ஒன்று வந்தது. ஸோ ஆன்டிகாஸ்ட் லாவை கொண்டு வர ட்ரை பண்ணும்போது, இது எங்களோட இந்திய கலாச்சாரம், சாதிங்கிறது எங்க இந்திய கலாச்சாரம், இதுக்கு எதிராக எப்படி நீங்க ஒரு சட்டம் கொண்டு வருவீங்கன்னு சொல்லி அதை காலி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியர்கள் எங்க போனாலும், எங்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்க போனாலும் சாதிக்கு எதிராக போராட வேண்டியிருக்கு. இவங்க எங்க போனாலும் சாதியை காப்பாத்துறதுக்கு பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளால சாதியை வந்து அபாலிஷ்லாம் பண்ண முடியாது. அப்படின்னா அம்பேத்கர் வந்து அப்பயே தீண்டாமையை சட்டத்துல ஒழிக்க முடிஞ்சப்போ சாதிய ஒழிச்சிருக்கலாமே, காஸ்ட் அபாலிஷன் கொண்டு வந்திருக்கலாமே. அது இங்க நடக்காத ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வெளியே வர்றதான் நல்லது. அந்த கேள்வியோட அடிப்படையாவே நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு அந்த ஜோனுக்கு வெளியில வர்றதுக்கு ஒரு கரேஜ் தேவைப்படுது. ஒரு கண்டிஷன், இவ்வளவு நாள் கண்டிஷன் பண்ணப்பட்ட ஒரு இதுல இருக்கும்போது ஒரு பயத்தை கொடுக்குது. ஐ திங்க் அதுதான் நம்ம மைண்ட வந்து ஏதோ ஒண்ணு இழந்துருவோமோ இதை விட்டு வெளில வர்றதுனாலன்னு ஒரு மாயை உண்டாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இங்க வந்து நம்ம வந்து இப்ப மகாராஷ்டிரால எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா புத்திஸ்ட் கன்வெர்ட்ஸ் மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா புத்திசம் ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு புத்திஸ்ட் கம்யூனிட்டி வந்து அங்க உருவாயிருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம தனியா இல்ல ஆக்சுவலி. இது வந்து ஒரு எப்ப 1956ல கொடுத்த சொல்யூஷன் இது.
நம்ம இன்னும் அதுக்கு பயந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத. நம்ம எதுக்கு பயப்படணும்னா இத சாதிக்குள்ள இருக்கிறதுக்கு தான் பயப்படணும். ஏன்னா நீங்க எப்ப வேணாலும் நீங்க விக்டிம் ஆயிருவீங்க, எப்ப வேணாலும் உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்திடுவாரு, எப்ப வேணாலும் இழிவுபடுத்துவாங்க, எப்ப வேணாலும் அபியூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது இந்த சிஸ்டம்குள்ள இருக்கதான் உண்மையிலேயே நாம பயப்படணும். கண்டிப்பா. தலித் அண்ட் ஓபிசி மென் டைம் ஆயிடுச்சா இல்ல இத எடுக்கலாமா? ஒரு விஷயம் என்னன்னா, இந்த லைவ் தான் நமக்கு ரொம்ப ஆக்டிவான, நமக்கு நிறைய ஒரு இன்டராக்ஷன்ஸ்க்கான விஷயங்கள்லாம் வருது, நம்ம கேக்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அட் த சேம் டைம் இது ரொம்ப ஆழமான கொஸ்டின்ஸாவும் இருக்குங்கிறதுனால நம்ம ஒரே இதுல நம்மளால அட்ரஸ் பண்ண முடியுமா, இல்ல நம்ம சொல்றது மூலியமா மட்டும் ஈஸியா புரிய வைக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் இஃப் யூ லைக் டு கிவ் அ ட்ரை, நீங்க தாராளமா பேசலாம். ஐ அம் ஆல்சோ willing to listen. இல்ல டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கொண்டு போலாம்னா கொண்டு போலாம். இந்த ஒன்னு ரெண்டு क्वेश्चंस ஒரு 10 minutes நம்ம வச்சுக்கலாம். டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் Did an OPC men feel validated by marrying used upper caste women? Okay. So how exactly that? இல்ல இதுக்கெல்லாம் எந்த சப்போர்ட்டிவ் டேட்டாவும் இல்லைங்க. அப்படி ஒன்றும் தலித் அண்ட் ஓபிசி மென் வந்து அப்பர் காஸ்ட் நீங்க மீன் பண்றது பிராமின் இததான் சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி எவ்வளவு பெர்சன்டேஜ் நடந்துருச்சு அப்படிலாம் ஒன்றும் இதுக்கு எந்த வேலிட் டேட்டாவுமே கிடையாது. நீங்க ஒன்னு ரெண்டு கேசஸ் உங்க சர்க்கிள்ல நீங்க பார்த்திருக்கலாம். அப்படி ஒரு கிராஸ் இது வந்து அதாவது எக்ஸோகேமி அப்படிங்கிறது வந்து அவ்வளோ நம்ம நீங்க மென்ஷன் பண்ற அளவுக்கு அங்க ஒன்றும் நடக்கல. ஆக்சுவலி எல்லாருமே சாதிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒன்னு ரெண்டு விதிவிலக்குகள் தான், அது எக்ஸெப்ஷன் தான் அது. So if we remove shame out of SC or ST community, we can live with dignity, right? ன்னு கேட்டிருக்காரு. சொல்லுங்க, எனக்கு அது காமிக்கல. என்னது? If we remove shame out of SC or ST community, we can live with dignity, right? எப்ப என்ன வழி இருக்காதுல்ல? எப்படி ஷேம்னு ஒண்ணு எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? எனக்கு தெரியல. இப்ப ஒரு அழுத்தப்பட்டிருக்கே இப்படி துடைக்க முடியும், அது ஒரு பிசிக்கலா இல்ல. அவங்க என்னன்னா இப்போ எஸ்சிங்கிறது வந்து அம்பேத்கர் வந்து பேக்வர்டுன்னு தான் எல்லாரையுமே லிஸ்ட் பண்ணாரு. இங்க இருக்க ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாரையுமே வந்து பேக்வர்டுன்னு தான் கேட்டகரைஸ் பண்ணும்போது ஒரு அன்டச்சபிலிட்டியே இவங்க ஒரு எக்ஸ்ட்ராவா ஃபேஸ் பண்றதுனால வந்து ஸ்கெடியூல்னு கொடுக்குறாரு. அவ்வளவுதான். ஸ்கெடியூல்ல இவங்க எல்லாம் அன்டச்சபிலிட்டியை ஃபேஸ் பண்றாங்க, அதனால இவங்களுக்கு தனி ரிசர்வேஷன் வேணும்னு சொல்றாரு. இது ஒரு குத்தமா? இப்ப எஸ்சியவே எஸ்சிங்கிற பேரையே வந்து இவங்க சாதி பேராக்கிட்டாங்கல்ல. எஸ்சின்னு சொன்னாலே வந்து அங்க போற ஸ்கூல்ஸ்ல எல்லாம் நீங்க போய் பாருங்க, வந்து எஸ்சி எஸ்சின்னு சொல்றது வந்து நமக்கு அது ஒரு ஷேமா நம்ம மேல வந்து திணிக்கப்படுது. அதை சொல்றது வந்து அவங்களை அவமானப்படுத்துறதுன்னு. அதுல ஒண்ணு பட்டியல்ங்கிறது என்ன கெட்ட வார்த்தையா? இல்ல. அப்ப நீங்க எந்த பேரு எடுத்துக்கிட்டாலும் என்ன விஷயம் பண்ணாலும் அதை இவங்க ஷேமா மாத்துறாங்க அப்படின்னும் போது அது எப்படி நம்ம அதுல இருந்து அதுக்கு என்ன சட்டம் தான் இருக்கு, ஆனா அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியலையே. சோ எப்படி ரிமூவ் பண்றது? எஸ்சி எஸ்டி மேல இருக்க ஷேம் வந்து எப்படி ரிமூவ் பண்றது? அதுக்கு ஒரு வழிமுறை இல்ல இது வரைக்கும். ஐ பிலாங் டு அவரே தான். இன்னொன்னு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ பிலாங் டு எஸ்சி மேம் அண்ட் ஐ ஆல்வேஸ் ஹவ் பீன் லுக்ட் டவுன் அப்பான். So I feel I want to proudly say I belong to SC. அப்படிங்கிற மாதிரி. அது ரைட் தான், நீங்க வந்து அப்படி எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க சொல்லலாம், பட் நிறைய இடங்கள்ல வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நான் வந்து இது ஒரு சொல்யூஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன். உங்களால இது கோப் பண்ண முடியுது, இந்த ஐடென்டிட்டி, இது இந்த ஹிந்து ரிலீஜியஸ் செட்டப் காஸ்ட் சிஸ்டம்குள்ள இருந்து உங்களால கோப் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க தாராளமா அதை பண்ணலாம். உங்களால ஃபைட் பண்ண முடியுது, அந்த ப்ரௌடா அதை மாத்திக்க முடியுது அப்படின்னா அது ரொம்ப ஓகே. அது வந்து அதை யாருமே ஒன்றும் சொல்லல. பட் அது எவ்வளோ லாங் ரன்ல அது உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு
ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச்க்கான நம்மளோட இது வந்து பொலிட்டிக்கலா சரி பண்ண முடியல. ஒரு சாதிங்கிறது ரொம்ப ஒரு பண்பாட்டு ரீதியா நாடி நரம்புகள் எல்லாம் ஊறி இருக்க விஷயம் அப்படின்னு சொல்லிதான் அதை மாத்திக்க முடியலன்னு சொல்லிதான், அதை ஒண்ணும் செய்ய முடியலன்னு சொல்லிதான் அம்பேத்கர் நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்காரு. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன். நான் வந்து இங்க இப்பயே நீங்க மாறுங்க அப்படின்னுலாம் நான் சொல்லல. அதை சமாளிக்க முடியுது, ஃபைட் பண்ண இவ்வளவு தூரம் இந்த இது 2 வே இருக்கு. இந்த 2 பாதையில எந்த பாதையில நம்மளால கோப்ப பண்ண முடியுது, எந்த பாதை நமக்கு ஒரு அட் பிரசன்ட்டுக்கு நமக்கு ஒரு உண்மையான ஒரு மென்டல் ஹெல்த் வைஸாவும் சப்போர்ட்டிவா ஃபீல் பண்ண வைக்குதுங்கிறத வந்து நம்ம ஒரு செல்ஃப் நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து என்ன சொல்றது, ஐடென்டிட்டிய ப்ரௌடா எடுக்கும்போது அது ஒரு இன்னும் ஒரு ரொம்ப சுயசாதி ஐடென்டிட்டியா போகாம நம்ம பாத்துக்கணும். அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது என்னோட, நான் உங்களை அலர்ட் பண்றேன். அது ஏன்னா இந்த சிஸ்டம் அப்படிதான் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஈவன் எஸ்சி எஸ்டிஸ்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கு அப்படின்னா கூட, இப்போ 18% தலித் மக்கள் இருக்காங்க அப்படின்னா கூட இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் வந்து அதுலயும் நடக்கல. ஓகே, நீங்க வந்து சப்காஸ்ட்குள்ளேயும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்கல அப்படின்னும் போது அதுதான் சாதியோட தன்மைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன். ஆமா, நீங்க ரொம்ப கிளியரான ஆன்சர் கொடுத்துட்ட மாதிரிதான் இருக்கு. ரொம்ப ஷார்ட்டாவே புரிய வச்சிட்டீங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. ஓகே, அவ்வளவுதானா நம்ம முடிச்சுக்கலாம். ஐ திங்க் வேற क्वेश्चंस. ஓகே, இங்க வந்து நான் நிறைய மென்டல் ஹெல்த்னு வரும்போது நம்ம அதுக்கான சொல்யூஷன் வரும்போது ஒரு டெக்னிக் இருக்கு அப்படிங்கறதுல விபாசனா வந்து அப்படியே புத்திசம் பத்தி நம்ம பேசி ஒரு காஸ்ட் அண்ட் சைக்காலஜி ஆஃப் காஸ்ட் இல்ல காஸ்ட் அண்ட் மென்டல் ஹெல்த்னு வரும்போது நான் என்னோட ஜேர்னில நான் புத்திசம் வந்ததை பத்தி நான் சொன்னேன். ஸோ அதனால இப்ப இது புத்திசம் மாறணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த கேள்விய கேட்டிருக்காங்க. நீங்க நிறைய பேர் சின்ன பசங்களாதான் இருப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப பாக்குறது ஜஸ்ட் நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க, நீங்க படிங்க, அம்பேத்கரை படிங்க. உங்களுக்கு வந்து தெரியும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவரு எங்க எங்க நகர்ந்து வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வரும். நீங்க வந்து ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காகனா நீங்க அக்செப்ட் பண்ண வேண்டாம். அந்த நீங்க அதை ஃபாலோ பண்ணி அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் படிச்சாலே அவர் என்ன சொல்றாருங்கிறது நமக்கு தெரியும். ஏன் வந்து அவரு ரிஃபர்மேஷன் ஆஃப் காஸ்ட்னு எழுதல, ஏன் வந்து அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் எழுதினாரு, சாதியை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி எழுதுறாரு. அப்ப சாதியை ஒழிக்கிறதுக்கு அவர் என்ன சொல்யூஷன் சொல்றாரு? சாதின்னு ஒண்ணு இருக்கு, அதை போய் டம்மு டம்முன்னு உடைக்கணுமா? இல்ல, அப்படி அந்த மாதிரி எல்லாம் சாதியை அழிக்க முடியாது. சாதியை எப்படி அழிக்க முடியும் அப்படின்னா உங்களுக்குள்ளதான் அழிச்சுக்க முடியும். உங்களுக்குள்ள எப்படி அழிக்க முடியும்னா, நான் இந்த சிஸ்டம் விட்டு வெளியில வர்றது மூலமா தான் நான் அழிச்சுக்க முடியும் அப்படிங்கிறது கிளியரா இருக்கு. இது வந்து வெறுமனே ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க சாதி வேணாம்னு நினைக்கிற எல்லாருமே நம்ம வந்து வெளியில வர்றதுதான் ஒரே ஆப்ஷன். வெளியில காஸ்ட்லெஸ் ஐடென்டிட்டியை எடுத்துக்கிறது. நீங்க ஒரு ரிலீஜனுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது வந்து உங்க பர்சனல் பிலீஃப் சாய்ஸ் இத சம்பந்தப்பட்டது. பட் காஸ்ட்லெஸ் ஐடென்டிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சிஸ்டம் விட்டு வெளியில வர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன். அதனால நீங்க இத வந்து ரைட் சென்ஸ்ல புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. எனக்குமே பர்சனலா I got lot of clarity. Thank you for ask these questions. நீங்க இவ்வளவு கேட்ட போய் அவங்க சொல்லத நானும் லிசன் பண்ணி எனக்குமே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்ச மாதிரி இருக்கு இந்த விஷயங்கள்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய இன்ட்ரப்ஷன்ஸ்க்கு நடுவுலையும் மேமும் ரொம்ப பொறுமையா ரீகனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கும், லிசனர்ஸுமே திருப்பியும் எத்தனை டைம் டிஸ்கனெக்ட் ஆகி கனெக்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு எங்க கூட ஜாயின் பண்ணி லிசன் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் அஸ்வினி, நீங்க உங்ககிட்டதான் நீங்க தான் அதை ஷேர் பண்ண முடியும் பேஜ்ல. ஸோ ப்ளீஸ் ஐம் ஜஸ்ட் ரிமைண்டிங். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிரீத்தி, அஸ்வினி 2 பேரும் இன்னும் நல்லா நான் உங்ககிட்ட இருந்து நிறைய நிஜமாவே எதிர்பார்க்கிறேன். இந்த ஃபீல்டுல வந்து நீங்க நிறைய செய்ய வேண்டியிருக்கு.
நான் என்கிட்ட ஏதாவது சப்போர்ட் வேணும்னாலும் நான் கண்டிப்பா. என்னோட Thank you, sir. சப்போர்ட் உங்களுக்கு எங்க- எப்பவுமே இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா. எல்லாரும் இவ்வளோ ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு, இவ்வளோ ஆக்டிவா டிஸ்கஷன்ல கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. Okay, thank you so much. Yeah. கட் பண்ணிடலாமா? Yeah, நீங்க லீவ் ஆயிக்கோங்க மேம். ஐ ஜஸ்ட் மேக் ஷூர் அவங்க ரெக்கார்டிங் ஷேர் பண்ற வரைக்கும் நான் கொஞ்சம் லைன்ல இருக்கிறேன். நீங்க லீவ் ஆயிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. Thank you so much.